செப்பனியாவின் புஸ்தகம். இந்த வாரம் கூட நாம் சபை கூடி ஆண்டவரை தொழுது கொள்ளவும், சகல பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் அறிய நமக்கு கொடுத்த நல்ல கருணை, இரக்கம், தயவேடி நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய்த்திருப்போம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். மீதியாக கொஞ்சம் ஜனத்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவன் தமக்கு வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத தீர்க்கதரிசி எப்படி சொல்லுகிறார்னா, முதல் வசனம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம், இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, கடிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை. அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கர்ச்சிக்கிற சிங்கங்கள், நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடிய காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதி வைக்காததுமான ஓநாய். அதன் தீர்க்கதரிசி வீண் பேச்சுக்காரர், வஞ்சகமுள்ளவர்கள், ஆசாரிகள், பரிசுத்த தலத்தை பரிசுத்த குறைச்சலாக்குகிற வேதத்துக்கு அநியாயம் செய்கிறவர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்குள் இருக்கிற கர்த்தர், 5ஆம் வசனம், அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். அதற்குள் கர்த்தருக்குள் வைக்கப்பட்ட கொஞ்சம் ஜனங்கள், எழுதியிருக்கிறவை மீதியாய் வைக்கப்பட்ட கொஞ்சம் ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. தேசம் எப்படி இருந்தாலும், இன்றைய கிறிஸ்தவ சபைகள் எப்படி இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தாலும், ஒருவேளை நாமே எப்படி இங்கே கூடுகிறவர்களே நாமே நல்லா, ஒரு சிலர் நல்லா இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் ஜனங்களை தேவன் எப்போதுமே மீதியாய் வைக்கிறார். அவருக்கு எப்போதும் ஒரு கூட்ட ஜனம் அவர் எப்போதும் பாதுகாத்து மீதியாய் வைக்கிற ஜனங்களாய் தேவன் வச்சே தான் இருக்கிற உப்பு மாதிரி. அப்படி கொஞ்சம் ஜனங்களை ஆண்டவர் தனிப்பட்ட விதமாய் அவர்களை வைத்து கொண்டே தான் வருகிறார். அந்த ஜனங்கள் யாருன்னா, சிறுமையும் எளிமையுமான ஜனங்கள், அகங்காரம் கொள்ளாத ஜனங்கள், ஆவியில் எளிமை உள்ள ஜனங்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் விசுவாசிகள் ஆனபோது எல்லாம் நம்மால் ஆகும் என்று அவர்கள் வந்தவர்கள் அல்ல. அவர்கள் மார்பில் அடித்துக்கொண்டு, ஆண்டவரே, இப்படிப்பட்ட உம்முடைய உயர்ந்த கற்பனைகளை, உயர்ந்த வார்த்தைகளை, உன்னதமான வார்த்தைகளை, சாந்த குணமுள்ளவர்கள், இரக்கமுள்ளவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள், இப்படியெல்லாம் எத்தனையோ வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறீங்களே, துயரப்படுகிறவர்கள், பாக்கியவான் பாக்கியவான் 9 பாக்கியவான் மலைப்பிரசனத்தெல்லாம் கேட்குறோம். இவையெல்லாம் அவர்கள் கேட்கும்போது அவருக்கு முன்பாக, ஆண்டவரே, இதையெல்லாம் நிறைவேற்றுகிறதுக்கு எவ்வளவேனு தகுதி இல்லை என்று ஆவியிலே எளிமையான மக்கள், சிறுமையான மக்கள், இதெல்லாம் எவ்வளவும் நிறைவேற்ற முடியாதவன் நான் ஆண்டவரே. ஒரு மைல் கூப்பிட்டா 2 மைல் போ, ஒரு கணத்தில் இருந்தால் மறுகணத்தை காட்டு, வஸ்திரத்தை கேட்டால் மேலங்கியை விட்டுவிடு. இவ்வளவு உயர்ந்ததா தரத்தை ஆண்டவரே என்னால் இதை நிறைவேற்ற முடியாது அப்படின்னு தங்களுடைய இருதயத்தில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய கற்பனைகளுக்கு முன்னாடி நான் முதுகு ஒடிஞ்சவனை போல, என்னுடைய முதுகு ஒடிஞ்சு நிமிர்ந்து நிற்க முடியாதவனை போல இருக்கிறேன். அதை ஆவியில் எளிமைங்கிற வார்த்தையை மூல பாஷையில் அப்படி சொல்லுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மனுஷன் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு முதுகு ஒடிந்தவனாய், தலை நிமிர்ந்து நிற்க முடியாதவனாய் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆவியில் எளிமை உள்ளவன்ற வார்த்தைக்கு சொல்கிறார். தேவனே, உடைய கற்பனைகளுக்கு முன்னாடி தலைந்திருந்து நிற்கவோ,
அதை நிறைவேற்றவோ என்னால் ஆகாத ஆண்டவரே, என்னால் நிறைவேற்ற முடியாது. அதுதான் ஆவியில் எளிமை. இந்த பூமிக்கு ஆண்டவர் வரும்போது ஒரு மனுஷியை தெரிந்தெடுத்தார், தான் வெளிப்பட. அந்த மனுஷி சொன்ன வார்த்தையும் அதுதான். யார் அது? மரியாள். என்ன சொன்னாங்க? இது எப்படி பெரிய விஷயத்த சொன்னாங்க. நீ ஒரு குமாரனை பெற போறேன். அவங்க உடஞ்சி நொறுங்கி, இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது என்னால் எப்படி நிறைவேற்ற முடியும், நான் புருஷன் அறியாத கன்னி ஆயிட்டேன். தேவனுடைய பதில். அப்படி இருந்த ஒரு மனுஷிக்கு என்ன பதில் சொன்னாங்க? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், இது உன்னால் ஆகாது, இது என்னால் ஆகும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தன் தேவையை உணர்ந்து தேவன் ஒரு வார்த்தையை அல்லது கற்பனைகளை கொடுக்கும்போது அதை நான் செஞ்சிருவேன், அதை அப்படி செஞ்சிருவேன், இப்படி செஞ்சிருவேன்னு வருகிற ஜனங்கள் அல்ல மீதியான ஜனங்கள். எப்பவும் காலாகாலமாய் எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாய் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் கடைசியாய் முடிவடைய போகிறது வேறு விதமாய் முடிவடைகிறவர்கள். நான் அதை செய்தவன், இதை செய்தவன், அதை நிறைவேற்றினவன், இதை நிறைவேற்றின, அப்படியெல்லாம் அவங்க வர்றதே கிடையாது. எப்படி எழுதியிருக்கு? நீதியாக வைப்பேன் அவருடைய கர்த்தருடைய நாமத்தின் மேல் அவர்கள் தங்கள் மேல் அல்ல. ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு நம்ம சரியாக ஆரம்பித்தா, நம்ம தப்பாக ஆரம்பித்தா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கடைசி வரைக்கும் தப்பாக இருக்குங்க. நம்ம சரியாக தான் எப்போவுமே ஆரம்பிக்கணும். கர்த்தர் மேலே நம்பிக்கையாக தான் நம்ம ஆரம்பிக்கணும். அவங்கள மட்டும்தான் வேதம் சொல்லுது ஆவிக்குரிய ஆராதனை செய்கிற ஜனங்கள். பிலிப்பியர் புஸ்தகம் அப்போஸ்தலன் அதை எப்படி பேசுகிறார்? இதெல்லாம் எத்தனையோ வருஷங்கள் ஆண்டவரோடு எவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்த அப்போஸ்தலன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. மூணாம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். ஜனங்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏதோ ஒரு சில கிரியைகளை செய்து விட்டோம் என்று தங்களை பெருசா நினைக்கிற மனுஷருக்கு ஜாக்கிரதையா இருங்கன்னு அர்த்தம். அப்படித்தான் எழுதியிருக்கு. எப்பொழுது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அது கக்குனதை பழையபடி தின்னது. என்னத்தை கக்குனது அப்படின்னா தன்மேல் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்வு. அப்படி தான் ஆரம்பிக்கிறோம். நம்ம அதை விட்டோம் இதை விட்டோங்கிறது இல்லை, அதெல்லாம் ரைட்டு தான், விடுவோம். ஆனால் நானே பாவி, என்னிலே வைக்கிற நம்பிக்கையை விட்டு விட்டு திரும்புகிறேன் பாருங்க, அதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்னா என்னென்னா, என் மேலே நம்பிக்கையை விட்டு விட்டு தேவன் பக்கமாய் திரும்புகிறேனே, அதான் மனம் திரும்புதல். நம்ம மனம் திரும்புதல் பல காரணங்களை சொல்லலாம், பழைய காரியங்களை நம்ம மனம் திரும்பி இருக்கலாம். ஆனால் நம்மேல் வைக்கிற நம்பிக்கையை நம்ம விட மாட்டோம். என்ன சொல்றாங்க? மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல். எதன் மேல? மாம்சத்தின் மேல் ஒரு பலனும் இல்லாத எரிநரகத்துக்கே பாத்திரமான, நரகத்துக்கே பாத்திரமான இப்படிப்பட்ட இந்த மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. அப்படின்னா என்னன்னா, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நாம் ஒரு ஆராதனை செய்யல, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆராதனையின் ஆவியினால், நன்றியின் ஆவியினால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பி எல்லாவற்றுக்காய் ஸ்தோத்திரம் செய்ய அவர் உள்ளே இருந்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். எல்லா மதங்களிலும் ஆராதனை இருக்கு. ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் செய்கிற ஆராதனை ஆவியினால், பரிசுத்த ஆவியினால், மறுபடியும் பிறந்த தேவனுடைய ஆவியினால், பரிசுத்த ஆவி அவன் மேல் ஊற்றப்பட்டதனால், அப்படிப்பட்ட ஆவியினாலே தேவனுக்கு அவன் ஆராதனை செய்கிறான். அப்படின்னா அவன் தன் மேலே தன்னுடைய எந்த நன்மை மேலும் எவ்வளவு செய்திருக்கலாம், எந்த நன்மையின் மேலும் அவன் நம்பிக்கை வைக்காதவன், ஆவியானவரே சார்ந்து கொள்கிறவன். இப்போ நம்ம கேட்டோமே 84ஆம் சங்கீதத்தில் ஒரு உம்மிலே பலன் கொள்கிற மனுஷன் பாடணுமா இல்லையா? அப்படின்னா உம்மாலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவன். உம்மிலே பலன் அவருக்குள் பலன் கொள்கிறது ஒன்று இருக்கு, நாம பலன் கொள்கிறது ஒன்று இருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில். அது நம்முடைய நீதி. அதனாலே பலப்படுவோம். நிறைய பேர் தங்கள் அதை செய்தோம் இதை செய்தோம்னே பெரிய பலசாலிகளாக இருப்போம்.
தேவனை பொறுத்தவரையில் ஒரு ஆராதனை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனுஷர்கள் எப்போ பார்த்தாலும் நீதிமானாய் தேவன் அங்கீகரிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. நம்முடைய நீதியெல்லாம் சும்மா அசிங்க மாதிரி. அதெல்லாம் நாம தூக்கி கொண்டு அவரிடத்துல வரக்கூடாது. அப்படித்தான் தேவன் விரும்புகிறார். அப்படி சிறுமை எளிமை இப்படி ஆராதனை செய்கிற நாமே கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற விருத்த சேதனம் உள்ளவர்கள். நாம தான் துண்டிக்கப்பட்ட மக்கள். உலகத்திலிருந்தும் மாறுபாடு உள்ள சந்ததியிலிருந்தும் மாம்சத்திலிருந்தும் துண்டிக்கப்பட்டு வெட்டப்பட்டு கிறிஸ்துவிலே ஒட்ட வைக்கப்பட்ட மக்கள். நமக்கு மேன்மை பாராட்டுறதுக்கு எதுவுமே கிடையாது. எதை குறித்து மேன்மை பாராட்ட நமக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு மேன்மை பாராட்ட ஒருவர் இருக்கிறார். யாரு? தேவன். கிறிஸ்து தான் மேன்மை பாராட்ட. மேன்மை பாராட்டுகிற எவனும் கிறிஸ்துவை குறித்தே சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டும். திருப்பிக் கொள்வது செப்பரியா புஸ்தகத்தை. அப்படிப்பட்ட மக்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார். தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், பழைய உடன்படிக்கை எல்லா புஸ்தகங்களையும் நாம் வாசித்தோம்னா நமக்கு புரியும். தேவன் தீர்க்கதரிசிகள் சட்டங்கள் எல்லாவற்றும் மூலமாக என்னதான் சொன்னாங்க அப்படின்னா, நான் என் ஜனங்களை நேசிக்கிறேன்னு போய் சொல்லுங்க, அவ்வளவுதான் செய்தி. அது பல விதங்கள்ல இருக்கு. அவ்வளவு. நான் என் ஜனத்தை உடன்படிக்கையின் மக்களை நேசிக்கிறேன்னு போய் சொல், அதுதான் தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய. ஆனால் தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எரேமியா பல தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளலை. கடைசியாய் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய ஜீவனை நமக்காக பலியாக கொடுத்து நேசிக்கிறேன்னு சொன்னார். நேசிக்கிறேன்னு நேசித்தேன்னு சொன்னார். அதையும் ஜனம் ஏற்றுக்கொள்ளலை. அவரை சிலுவையில் அறைந்தது, அவரை புறக்கணித்தது, வேண்டாம்னு சொன்னார். சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நம்ம மனம் திரும்பணும்னு கூட நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் மனம் திரும்பினேன், இப்படிலாம் சொல்லக்கூடாது. மனம் திரும்புதல் தேவன் அருளும். புறஜாதியாருக்கு தேவன் மனம் திரும்புதலை அருளி செய்கிறார். மனம் திரும்புதலே அவர் அருளினது. எதுலையும் நான் மேன்மை பாராட்ட ஆண்டவர் விடுகிறது இல்லை. அவரே தான் எப்போதும். நான் மனம் திரும்பினேன், நான் மனம் திரும்புதல்ல மேன்மை பாராட்டுகிறது. அது தேவன் அருளுகிறது. எந்த நீதியை நாம் செய்யலாம், எல்லாத்தையும் செய்விக்கிறவர் தேவன் நாம் அறியணும். அவரே விருப்பத்தையும் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி பிலிப்பியரில் அப்படியா இருக்கு. தேவனே தம்முடைய தயவுள்ள நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். ஏழைக்கு அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், பல நீதிகளே செய்யலாம். இரத்த தானம் கொடுக்கலாம், கிட்னி கொடுக்கலாம், சபைக்கு வந்தால் நம்ம காணிக்க கொடுக்கலாம், சாப்பாடு போட, என்ன நீதி வேணாலும் செய்யலாம். இதெல்லாம் எப்படி நம்ம விளைவிக்கணும்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எனக்கு விருப்பம் தந்ததுனாலன்னு நம்ம விளைவிக்கிறணும். தேவன் இந்த விருப்பத்தை எனக்கு தரலைன்னா நான் செல்லா காசு. விருப்பத்தை தந்தா மட்டும் போதாது. விருப்பப்பட்டா எல்லாம் ஆகுமா? ஆசைப்பட்டா தோசை வந்துருமா சொல்லுவாங்கல்ல. விருப்பப்பட்டா போதுமா? நான் விருப்பப்பட்டா கூட ஆகாது. தேவனே தான் நானே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர்னு சொல்றதுக்காக தேவனே விருப்பத்தையும் அதை செயலாக்குகிறதற்கான பலனையும் சந்தர்ப்பங்களையும் கர்த்தரே கொடுக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தரே கொடுக்கிறார். தீமைக்கு தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய விருப்பத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தையும் கர்த்தரே கொடுக்கிறார். நான் செய்தேன் அப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னா சொல்கிறாங்க. அதை யோசித்துக்கிட்டே இருக்கிற ஜனங்கள் சிறுமியும் எளிமையுமான மீதியான ஜனம் அல்ல. மீதியான ஜனம் யாருன்னா, தேவனுடைய சபையில் அல்லது தேவன் வச்சிருக்கிற மீதியான கொஞ்சம் ஜனம் யாருன்னா, அவர்கள் சிறுமியும் எளிமையுமான மக்கள். என்னால் ஒன்றும் ஆகாது ஆண்டவரே, உங்களுடைய கற்பனைகளுக்கு முன்னாடி தோற்று போனவன், எந்த கற்பனையும் என்னுடைய பலத்தினால செய்ய முடியாதவன், உங்கள் கிருபையினால் மட்டும் உங்கள் பலத்தினால மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொண்ட மக்கள். ஆண்டவரே இது என்னால் ஆகாது,
அப்படின்னு இருதயத்தில் துயரப்பட்டு சிறுமையாய் எளிமையாய் வருகிற மக்கள் வாழ்க்கையில் எல்லா நீதிகளையும் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தினுடைய விருப்பத்தையும் செய்யும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அவர்கள் நீதியில் வளர்கிறார்கள். பவுலை கேட்டீங்கன்னா பிலிப்பே நினைக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு இல்லை, எல்லாம் செய்ய முடியும். கொஞ்சம் பேர் நம்ம அப்படி ஆரம்பித்தோம் கிறிஸ்தவ வாழ்க்கை, இன்னைய வரைக்கும் பிரச்சனையாக இருக்கு. சுயநீதி நம்ம வாழ்க்கையை விட்டு போனதே இல்லை. அப்படி ஆரம்பித்தோம் துடிப்பா வைராக்கியமா. ஆனால் போக போக அதெல்லாம் நமக்கு தலைக்கு வந்துட்டுது. நிறைய காரியங்களை நம்ம செய்யும். எல்லாத்துலேயும் ஒரு மனுஷருடைய கனம், சுயநீதி, எந்த வேலையினாலும் நம்ம செய்யலாம். இது என்னால் அல்ல, நீங்கள் விருப்பம் கொடுக்கலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. விருப்பம் கொடுக்கறது மட்டுமல்ல, அதை செய்யும்படிக்கான என்னை பலப்படுத்துகிற ஒரு நீர் அதை செய்கிறது. சபிக்கிறோட ஆசீர்வதிக்க, தீமை சொல்களுக்கு நன்மை செய்ய, 1 மைல் கூட்டா 2 மைல் போக. நான் பார்க்குறேன் இதெல்லாம் எப்படி தான் நடக்கும். ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா ஏதோ உதவி கேட்பாங்க, நம்ம போய் மணிக்கணக்காக கூட உட்காந்துருக்க வேண்டியது. சும்மா என்ன இது அது இது இப்படி யோசிச்சுட்டா இருக்க முடியும். 1 மைல் கூப்பிட்டா அங்கே இப்போ 2 மைல் போக வேண்டியிருக்கு. அமைதியாக ஸ்தோத்திரம்னு இருக்கணும். அது நம்மளால முடியாது. உடனே முறுமுறுப்போம், என்ன ஃபங்க்ஷன் 8 மணிக்குனாங்க, மணி 10 ஆச்சு, இன்னும் ஒன்றும் இது இல்லை, அப்படி தோணும். அறிகுறியாக இருப்போம், இல்லைனா நம்ம பரபரப்பாக இருப்போம். 1 மைல் கூப்பிட்டுருக்காங்க, இப்போ 2 மைல் போகணும் ஆண்டவரே, இது என்னால் ஆகாது. நீங்களே ஒரு விருப்பத்தையும் உங்களுடைய தயவுள்ள சித்தத்தினுடைய ஒரு செய்கையை நீங்கள் உண்டாக்குறேன்னா நான் முறுமுறுக்காமல் இங்கே உட்கார முடியாது, குறை சொல்லாமல் உட்கார முடியாது. நீரே அதை எனக்கு செய்யுங்க. யார் இதெல்லாம் அனுபவிக்க முடியும்? சிறுமையும் எளிமையுமான ஜனம், மீதியான ஜனம்தான். அவர்களை பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் மீதியாக வைப்பேன். அந்த மீதியான ஜனம், அவர்கள் தங்கள் மேல் நம்பிக்கையாய் இல்லாமல் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருப்பார். என்னை ரட்சிக்கிறவரே, பாவங்களிலிருந்து என்னை மன்னிக்க மட்டும் அல்ல, என்னை பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்த இயேசுவே. இயேசு என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். என்னை ரட்சிக்கிறவரே, என்னை ரட்சிக்கணும். என்னால் அது ஆகாதே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. உங்களை போல இருக்கிறதுக்கு என்னால் பலன் இல்லை ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை சொல்றபடி என்னால் நிமிர்ந்து நிற்கக்கூட, முதுகெலும்பு ஒடிஞ்சவன் போல நான் நிற்கிறேன் ஆண்டவரே, கூனி குறுகி நிற்கிறேன். உங்கள் ஆவியினால தான் இது ஆகும் என்று அந்த கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி நம்பிக்கையெல்லாம் வருது பாருங்க, 15ஆம் வசனம். அப்படிப்பட்ட மக்கள், கர்த்தர் அப்படிப்பட்ட மக்களுடைய ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி விட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்கும். தேவன் இப்பவும் இயேசுவை நேசித்தது போலவே என்னை நேசிக்கிறார் என்று மீதியான ஜனத்துக்கு நம்பிக்கை இருக்க தான் செய்யும். எப்பவும் ஒரு கில்ட்டி, ஒரு குற்ற மனசாட்சி நம்ம பாடணுமே, பலிபீடம் இல்லை கிருபாசன தண்டையில் தைரியமாய் எப்பவும் அப்படிப்பட்ட மீதியான ஜனங்கள் வருவாங்க. எனக்காக ஆண்டவர் பலியாய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு, அவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு தைரியமாய் குற்றஞ்சாட்டுகிறவனை புறம்பே தள்ளி, சொந்த மகன் என்றும் பாராமல் அவரை எனக்கு தந்தவர். எவ்வளோ தேவன் என் மேலே பிரியம் இல்லையா? தேவன் என் மேலே பிரியம் இல்லையா? பிரியம் இல்லாமல் இருந்தால் தன் சொந்த மகனே எனக்கு கொடுத்தார்னு என்னை விசுவாசிக்க வைத்திருப்பாரா? விசுவாசிக்கிறேன்னு கூட சொல்லக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றதை நான் தப்பு சொல்ல, அந்த சொல்றதனுடைய நோக்கம் தப்பா இருக்கக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன்னு அப்படியே எழுதியிருக்க வேதத்தில், விசுவாசத்தை துவக்கினார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கை அன்பு கூர்ந்து, கிருபை கூர்ந்து, இரக்கமாய் எப்படியோ கிடந்த என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை தேவன் துவக்குனாங்க. மேன்மை பாராட்ட என்ன இருக்கு? அதை வெற்றியாய் முடிப்பாங்க. விசுவாசத்தை துவக்கிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது துவக்கம். எல்கேஜியில் சேர்க்கிற மாதிரி விசுவாசம் தான் எல்லாம். எல்கேஜி தான் ஸ்கூலு,
படிப்பு எவ்வளோ 2 PhD வாங்கினாலும் அதுவும் காலேஜ், அதுவும் படிப்பு தான். அப்போ விசுவாசம்ங்கிற ஒரு இனிஷியல் ஆரம்பம்னா விசுவாசம் தான் முடிவும். விசுவாசத்தில் பல பரிமாணங்கள் இருக்கு. இப்போ நம்ம வாஸ்தவம் 84ஆம் சங்கீதம், உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு கூடும் இருக்குன்னு யார் தான் நம்புவோம்? விசுவாசத்தில் வளருகிறோம், விசுவாசத்தில் வல்லவர்களாகிறோம். ஏதோ துவைக்கிட்டோம் வந்தால் விசுவாசத்தோம், ஆண்டவரை விசுவாசத்தோம், என் பாவம் மன்னிக்கப்பட்டுங்கிறது அது ஆரம்பம். ஆபிரகாமை கேட்டால் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ நான் விசுவாசித்தேன்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம விசுவாசத்தோம் தான். அதை துவக்கிறது யாரு? தேவன். அன்பு கூர்ந்து தானே, நம்ம மேலே அன்பு கூர்ந்தானே விசுவாசத்தை துவக்கினார். என் மேலே அன்பு இல்லையா, பிரியம் இல்லையா? இவரை நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன்னு ஒருவரை, இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள்னு சொன்னாரா? சொன்னாங்களா? அவரை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் அவனை நான் கடைசி நாளில் எழுப்பேன் என்பதும் என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தம். யாரை கண்டு? இவரை நேசகுமாரன் இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவரை விசுவாசிக்கிற ஒன்றிலும் நான் பிரியமாக இருக்கிறேன். நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை கண்டு இயேசுவிலே விசுவாசம் வைக்க பிதாவானவர் என்னை உணர்த்தி கன்விக்ஷன், பரிசுத்த ஆவியினால தான் எல்லாம் உண்டாகுது. எனக்கு மறுபிறப்பு பரிசுத்த ஆவியினால, நான் ஒன்றும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு விசுவாசமும் மனம் திரும்புதலும் அருளி செய்கிறார். அவர் எனக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது நான் இயேசுவை கண்டு அவரிடத்தில் விசுவாசம் வைக்கிற போது எனக்கு நித்திய ஜீவன் உண்டென்றும் அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்றும் இவ்வளவாய் கிறிஸ்துவுக்குள் என்னை வைத்திருக்கிறார் தேவன். நம்ம எபேசியர் புஸ்தகத்தில் போன வாரம் நம்ம வாசித்தோம்ல, எவ்வளோ அருமையாக எழுதியிருக்கு. முதல் அதிகாரம் அப்படி எழுதியிருக்கு. 1ஆம் அதிகாரத்திலே நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள், தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ள தான் நம்மளை பார்க்குறாங்க. பல காரணங்கள் இருக்கலாம். நான் எப்படி யோசிக்கிறேன்னா, தேவன் முன்னே அறிந்திருக்கிறார். இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளை, இதுதான் இவங்க அம்மா, இவங்க அப்பா, இவங்க சபைக்கு வருவாங்க, இந்த தாய் இந்த அப்பா ஆண்டவரை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளுவாங்க, எல்லாம் தேவனுக்கு தெரியும். கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட போது அதுக்கு நாம் உடன்பட்டோம், அப்படி எழுதியிருக்கு பிலிப்பியர் புத்தகத்தில். அதற்கு நாம் உடன்பட்டவளான அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? பிரியமானவருக்குள், 5ஆம் வசனம், யாருக்குள்? தேவனுக்கு பிதாவுக்கு பிரியமான ஒருவருக்குள் நாம் இருக்கிறோம். அவருக்குள் தாம் நமக்கு தந்தருள்ள தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை வைத்து கிருபையினால் நம்மை நடத்துகிற தேவன் அந்த கிருபைக்கு புகழ் உண்டாகும்படிக்கு, 7ஆம் வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே அவருடைய இரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம செய்த நீதி, நாம செய்த தான தர்மங்கள்னால அல்ல பாவ மன்னிப்பு, கிறிஸ்துவனால நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்படித்தான் நாம் விளங்கிக் கொள்ளணும். எப்போ இது நம்மால் உண்டானதல்ல. 8ஆம் வசனம் என்ன சொல்றது? பிலிப்பியர் 2:8, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, அதனால தான் கிருபைன்னு முதல்லையும் விசுவாசம் பின்னடின்னு போடுது. சிலர் நமக்கு இருக்கிற விசுவாசம் தான் பெருசா நல்லது தான், அதை சொல்ற விதம் தப்பா இருக்கக்கூடாது. விசுவாசம் தேவன் அருள்னு ஈவு துவக்குனது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவன், இந்த ரட்சிப்புக்கு நான் எவ்விதத்திலும் காரணம் அல்ல, அதான் அதனுடைய அர்த்தம். இது என்னுடைய எந்த கிரியினாலும் உண்டானது அல்ல. சில நேரங்களில் நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, நம்முடைய கிரியைகளுக்குனால தான் நம்ம ஏதோ காரியங்கள், நல்ல காரியங்கள், நன்மைகள் செய்து நம்ம ரட்சிக்கப்பட்டதாக நினைக்கிறோம். அப்படி இல்லை. நன்மை செய்கிறதுக்கு அல்லது நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அவ்வளோதான். நம்முடைய ரட்சிப்பு நற்கிரியினால் உண்டானதல்ல. நற்கிரியை செய்க, புரியுதா நான் சொல்றது? நற்கிரியை செய்கிறதுக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அடுத்த வசனம் எப்படி எழுதியிருக்கு? நற்கிரிகளை செய்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னு இல்லை, நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். என்னத்துக்கு? புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம். என்னது?
நான் புது சிருஷ்டிங்கிறதுக்கு என்னதான் எவிடன்ஸு கேட்குறீங்களா? நான் புது சிருஷ்டின்னு சொல்லிக்கிறோம், நான் ஆண்டவர் எனக்கு மரித்தார்னு சொல்கிறோம், சபையை மேன்மையாக சொல்கிறோம், ஆண்டவரை மேன்மையாக சொல்கிறோம், எல்லாம் ரைட்டு. நம்ம ரட்சிக்கப்பட்டோன்னு சொல்கிறோம், ரைட்டு. அதுக்கு எவிடன்ஸ் என்ன, ஆதாரம் என்ன? நான் ரட்சிக்கப்பட்டேங்கிறதுக்கு ஆதாரம் என்ன? ரட்சிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் என்ன? ஒன்றும் இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு நான் ஒன்றும் புரியுதா நான் சொல்கிறது? ரட்சிக்கப்பட்டதுக்கு நான் ஒன்றும் செய்யலை. ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதுக்கு ஆதாரம் என்ன? எழுதியிருக்கு, நற்கிரி. நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோங்கிறதுக்கு என்னதான் ஆதாரத்தை காட்ட போகிறோம்? நற்கிரிகள்னா இப்போ நன்மை செய்கிறவனா நான் மாற்றிட்டான். சிருஷ்டிக்கப்பட்டு அப்படி எழுதியிருக்கு. படைக்கப்பட்டேன் நான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. 2 கொரிந்தியர் 5 புது சிருஷ்டி 17 வசனம். பழையவைகளெல்லாம் எல்லாம் புது. இப்போ சிருஷ்டிக்க ஆவியானவராலே படைக்கப்படுகிறோம். நாம் ஏதோ ஆதாமிலே பாவம் செய்தோம், அதுக்கு பிறகு தேவன் அதையெல்லாம் தட்டி கிட்டி சரியாக்கி நம்மளை அழ வச்சு 2 சொட்டு கண்ணீர் வச்சு, அப்போ கண்ணீரோட வச்சு நம்மளெல்லாம் அப்படியே புதுசாக்கி குணங்கள்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்க அப்படின்னு மாற்றி விட்டுட்டாருன்னு இல்லை. அப்படி இல்லை. கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்தவ வாழ்க்கை படைப்பு. பழையவன் செத்து புதியவன் படைப்பு. பழைய மனுஷன் அவரோட கூட செத்து, ஒருத்தர் செத்துட்டான். ஆதாமின் வாழ்வு செத்தது. தேவன் தம்முடைய ஆவியினால புதுசா படைச்சாங்க. அது பிறந்தான், பிறப்பு எழுதி, புது பிறப்பு எழுதியிருக்கு. புது பிறப்பு எப்படின்னு சொல்கிறோம்? ஏற்கனவே 25 வயசாக இருந்த பிள்ளைய இப்போ திருத்தி பேசி கொண்டு உணர்த்தி இப்போ 1.5 வயசில் பிறக்க வச்சிட்டோமா? குணங்கடமெல்லாம் மாற்றி நீ இப்படி இருக்கக்கூடாதுரா, நீ 1.5 வயசு பிள்ளை போல இருக்கணும்னு மாற்றிட்டோமா? இல்லையே, புது பிறப்பு. அதுபோல தான் தேவன் தம்முடைய ஆவியினாலே நம்மளை புதுசாக சிருஷ்டித்துன்னு எழுதியிருக்கு. சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிற நற்கிரியைகளை நாம் செய்யும்படிக்கு தேவன் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலையில் கடந்து போவோம். பல மனுஷர்கள் வருவாங்க, தீமை செய்தவர்கள் வருவாங்க, புறங்கூறினவர்கள் வருவாங்க, எத்தனை விதமான பகைக்கிறவர்கள் வருவாங்க, அந்நியர்கள் வருவாங்க, துஷ்டர்கள் வருவாங்க. இதெல்லாம் எப்படி எழுதியிருக்க? இவைகளெல்லாம் முன்குறிக்கப்பட்டவைகள், தேவன் ஆயத்தம் பண்ணின மனுஷர்கள். நாம ஆயத்தம் பண்ணதில்லை. தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு சிலதை ஆயத்தம் பண்ணி அனுப்புகிறார் மனுஷர்கள், அவ்வளவுதான். எப்படி எழுதியிருக்குன்னா, செய்கையா இருக்கிறோம், சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கினா இந்த நாம ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதை நிரூபிக்கிறதற்கு, நாம ரட்சிக்கப்பட்ட பிள்ளை புது சிருஷ்டி தேவன் படைப்பு என்கிறதை நாம் பிறருக்கு வெளிப்படுத்தும்படிக்கு, சில நற்கிரிகளை செய்யும்படிக்கு தேவன் சில மனுஷர்களை, சூழ்நிலைகளை, வியாதிகளை, பிரச்சனைகளை, மரணத்தை கூட தேவன் அனுப்பி எவ்வளவாய் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் என்கிறதை நிரூபிக்கும்படிக்கு தேவன் ஒரு சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதை நாம் ஆயத்தம் பண்ணதில்லை. எதையுமே மனுஷன் மேன்மை பாராட்டக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் எல்லாவற்றையும் அப்படிதான் செய்கிறார். ஆனால் நம்முடைய மாம்சம் சும்மா இருக்கிறது இல்லை. என்னதுனாலும் நம்ம தான் முதலிடத்துல போவோம். தேவனை தள்ளிவிட தான் பார்க்குது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதவன். இப்படிப்பட்ட நல்ல வாழ்வுக்கு தேவன் நம்மை அழைச்சிருக்காங்க. தேவன் நம்ம இடத்துல மிகுந்த அன்பு கொண்டிருக்காங்க. சொந்த மகனையே தந்தாங்க. தந்தவங்க அன்பு, இரக்கம், சமாதானம், பொறுமை, என்ன குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு நாள் அப்படியே சூழ்நிலை உண்டாகிறது இல்லை தான். சொந்த மகனையே தந்தவர் அவருடைய தெய்வீக சுபாவங்களை நமக்கு தரமாட்டாரா? தருவார்னு சொல்கிறவர் அல்ல இல்லையா? சொல்லுங்க. நமக்கு எண்ணமெல்லாம் அரிசி பருப்பு, வேலை, வீடு, கல்யாணம், கூடு, அதுதான் நமக்கு யோசனை. மற்ற எல்லாம்னு அதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். அது மட்டும் யோசிக்கக்கூடாது. சொந்த மகனையே கொடுத்தவர் அவருடைய சாயலை நமக்கு தரமாட்டாரா? தருவார். நாம ஏன் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படணும்? அடுத்த வசனம் ரோமர் 8 எழுதியிருக்கு. உங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? சொந்த மகனையே என்னை கொடுத்து என்னை நீதிமான் ஆக்கி என்னை பிள்ளைன்னு சொல்லி பிள்ளையின் வரிசையில் வைத்து சிறுமையும் எளிமையான ஆவியை எனக்கு தந்து நான் ஒன்றில்லைன்னு என்னை உணரச் செய்து விசுவாசிக்க வைத்து என்னை நடத்துகிற ஒருவனை ஆக்கினாய் தீர்க்கிறவன் யார்? ஒருவனும் இல்லைன்னு சொல்றார். இப்படிப்பட்ட நம்பிக்கை பெற்ற மக்களா, தேவனுடைய அன்பை சந்தேகிக்காத மக்களா, குமாரனை நேசித்தது போலேயே நம்மை நேசிக்கிற பிதாவை நாம் கொண்டிருக்கிறோம்.
யோவான் 8ஆம் அதிகாரம். அந்த நாளில் ஒரு வார்த்தையை சகோதரர்கள் வாசித்தாங்க. அந்த வார்த்தையை நான் இப்படி வாசித்து காட்டுறேன். நீங்கள் எப்படி 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நிறைய நேரங்களில் நமக்கு எல்லாம் நம்ம சொல்கிறது சரியாக இருக்கலாம், அது ஒரு கில்ட்டியோடு இருக்கக்கூடாது. நான் அது செஞ்சால் இது செய்தால் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு முதல்ல எப்போவுமே வண்டியை முன்னாடி கட்டக்கூடாது, குதிரையை முன்னாடி கட்டணும். எப்பவுமே விசுவாசத்தையும் தேவன் என்ன செய்திருக்கிறாருங்கிறத முதல்ல வைக்கணும். வண்டியை முன்னாடி கட்டினா போகுமா? குதிரையை முன்னாடி கட்டுறதா? விசுவாசத்தையும் தேவன் என்ன செய்திருக்கிறாருங்க எப்போதும் முன்னாடி. என்ன எழுதியிருக்குன்னு பாரு. 29ஆம் வசனம். என்னை அனுப்பின பிதா என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவளை நாம் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்படி இருக்கு. இதை படித்தா நம்ம எப்படி விளங்கிக்கிறோம்? சரி, நான் இப்படி படிக்கிறேன், நான் எப்படி படிக்கிறேன் பாரு. என் விசுவாசத்துக்காய் படிக்கிறேன். அதை இப்படித்தான் தேவன் சொல்லியிருப்பாரோன்னு நான் உணர்றேன். அப்படி எப்படி சொல்லியிருக்காங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்யும்படிக்கு என்னை அனுப்பின பிதா என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்யும்படிக்கு என்னை அனுப்பின பிதா எப்போதும் என்னோட கூட இருக்கிறார். நான் தனியாக இல்லை. தனியாக இருந்தால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அனுப்பின பிதா இங்கே எழுதியிருக்கிறபடி, பிதாவுக்கு பிரியமான இங்கே எழுதியிருக்கிறபடி, பிதா எப்போது இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்தார்னு, ஆண்டவரோடு கூட இருந்தார்னு சொல்கிறாரு. என்னத்துக்காக? ஒன்றும் சொல்ல மாட்டேன். பிதாவுக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு தான் கூட இருக்காங்க இல்லையா? அப்படி இல்லையா? நம்ம எப்படி படிக்கக்கூடாது அப்படின்னு, நான் பிரியமானதை செஞ்சால் அவர் என் கூட இருப்பார், பிரியமானதை செஞ்சால் என் கூட இருப்பார். ஒரு நாள் பிரியமானவர் என் கூட இருக்கிறார், நான் பிரியமானதை செய்ய, அவ்வளோதான். நான் அப்படி தான் சொல்கிறேன். பிதா என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானதெல்லாம் செய்ய என் கூடயே அவர் இருக்கிறார். எப்போது நான் பிதாவுக்கு பிரியமானதை என் கூட இருக்கிறதுனால நான் செய்கிறேன். மனுஷனாய் வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை அப்படி. பிதா என் கூட இல்லைன்னா அவருக்கு பிரியமானதை நான் செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. நம்ம எப்படி சொல்லலாம்? என்னை ரட்சித்த கிறிஸ்துவின் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார் இல்லையா? கிறிஸ்துவின் ஆவி தான் பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோமே, அது என்ன? கிறிஸ்துவின் ஆவி. அவர் என்னோட கூட இருக்கிறார். எதுக்காக என் கூட இருக்கிறார்? ஏன் இஷ்டம் செய்யவா? இல்லை, அவருக்கு பிரியமானதை செய்ய அவர் என்னோட கூட இருக்கிறார். நான் தனியாக இல்லை. இப்போ யார் இருக்கா என் கூட? பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு சந்தோஷமாக நாம் வாழலாம். தேவன் நம்மளை குற்றப்படுத்த தான் வந்து நிற்கிறாங்களே எப்போ பார்த்தாலும். நான் உன் கூட இருக்கிறேன். இதோ உலகத்தின் முடிவு இருந்த சகல நாட்களிலும் உங்களோட கூட இருக்கிறேன். தைரியமாக இருங்க, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். பணத்தை விட்டுட்டியா? நான் உன் கூட இருக்கிறேன். அப்படி ஆண்டவர் நம்மளை எப்போதும் தைரியப்படுத்தி அவரோட கூட இருக்கத்தான் நம்ம அழைக்கிறாங்க. மிகுந்த அன்பு கொண்டவராய்த்தான் நம்ம கூட இருக்கிறாங்க. அவருடைய அன்பிலே நாம் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசமாக இருக்கணும். நம்ம யோவான் 17 வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கிறோம்? பிதாவே, நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல இவர்களிலும். அப்படி நம்ம சொல்கிறோமா? ஆண்டவரே, இயேசுவை நேசித்தது போலவே என்னை நேசிக்கிறீர். கிறிஸ்துவுடனே கூட இருந்தது போலவே பரிசுத்த ஆவியானவரே நீர் என் கூட இருக்கிறீர். உமக்கு பிரியமானதை நான் செய்யும்படிக்கு என்னால் இது ஆகாது, உங்கள் கிருபையினால தான். என்னை பலப்படும், என்னை உற்சாகப்படும். அப்படி வரணும் ஆண்டவரிடத்தில், தைரியமாக எப்போது வரணும். பவுலை கேட்டிங்கன்னா அவருடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஸ்டெப்புனா கடைசி பாவிகளில் பிரதான பாவி. அப்படிதான் அவருடைய முடிவு. நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். நம்ம பவுலினுடைய நிலை 2 கொரிந்தியர் நினைக்கிறேன் என்ன சொன்ன, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் ஒன்றும் சளைச்சம் இல்லைன்னு.
ஒன்றிலும் குறைவுள்ளவன் அல்ல, சளைச்சவன் அல்ல அப்போஸ்தலர்னு சொன்னவர் தான். அடுத்து என்ன சொன்னார்? பரிசுத்தவான். எபேசியர்ல என்ன சொன்னார்? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன். 1 கொரிந்தியர் 15 என்ன சொன்னார்? அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். 1 தீமோத்தேயு 1:15 என்ன சொன்னார்? பாவிகளில் இது என்ன, இது இப்படி இருக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படில போகணும், கிறிஸ்தவ வாழ்க்கை அசெண்டிங்கில் போது. அதுதான் தேவனை ஒரு மனுஷன் பார்க்கிற விதம், பரிசுத்தவானுடைய நிலை. தேவனை அதிகமாய் கண்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு வாழுகிற, மர்வமாய் கொண்டு வாழுகிற, மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாகிற ஒரு மனுஷனுடைய, ரோமரில் எழுதியிருக்கிறபடி எப்படி எழுதியிருக்கு? பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்று பரிசுத்தமாகுதலை தன் வாழ்க்கையில் அனுபவிக்கிற மனுஷனுடைய நிலை. எப்போ ஆண்டவர் இடத்துல போனாலும் பாவிகளில் நம்பர் 1ன்ற உணர்வு இருக்கு. எப்படிதான் இருக்கும்? அவங்க தான் சிறுமையும் எளிமையுமான மக்கள். சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை உன் நடுவில் வைக்கிறேன், அவர்கள் கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருப்பார்கள். அப்படி நம்பிக்கையா இருக்கிற மனுஷருடைய நிலை, எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவர்கள் தங்கள் பாவிகளில் பிரதான பாவின்ற உணர்வு ஆழமாக அடைஞ்சுதான் இருப்பாங்க. நீதிமான், இங்கே இருக்கிற எல்லாரிலும் நீதிமான், நான் செய்கிற செயலே அது எனக்கு சாட்சி அப்படின்னு அவங்க சொல்லுகிறது இல்லை. ஒரு சிறுமையும் எளிமையுமாய் உடைஞ்ச மனுஷனுடைய நிலை, பாவிகளில் பிரதான பாவி ஆண்டவரே. இதெல்லாம் தேவனை உணர்த்தணும்னு தான் நமக்கும் நினைக்கிறாங்க. யோபுவோட ஒரு வார்த்தையை உடைய சகோதரர் எலிகு உணர்த்ததை நீங்கள் பாருங்க. அப்புறம் எப்படி உணர்த்துறாங்கன்னு பாரு. நம்ம யோப நியாயம் திருத்திட்டு இருக்க தேவையில்ல, என்ன சொல்கிறாருன்னு பாரு. 35ஆம் அதிகாரம். நான் ஆண்டவர் இடத்துல அப்படி தான் கொடுக்குறேன். ஆண்டவரே, இந்த நிலைக்கு தான் ஆண்டவரே நான் வரணும். சிறுமையும் எளிமையுமானவனாக இருக்கணும், பிற நியாயம் இருக்காம. எப்போது என்னை உயர்த்தாம, என் நீதி உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைன்ற ஒரு உணர்வை அடையணும். அவங்க தான் சிறுமையும் எளிமையுமான மக்கள். அந்த ஜனங்கள் தான் மீதியான ஜனங்கள். அவர்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போனாலும் அவருடைய பாதத்தில் விழுந்து முகம் குப்புற விழுந்து நீரே பாத்திரர் என்று சொல்லுகிற ஜனங்கள். நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அநேகர் அங்கே போன உடனே தேவதூதர்களாக எழுந்து வாங்க வாங்கன்னு நம்மளை கைதட்டி வரவேற்பாங்கன்னு. அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, நிச்சயம் செய்ய மாட்டாங்க. தேவதூதர்களாக நம்மளை பார்த்து திகச்சு, இப்படிப்பட்ட பொல்லாத பாவியை இப்படி அவருடைய சாயலாய் மாற்றி கொண்டு வந்திருக்கிறாரே, அந்த தேவாதி தேவன் எவ்வளவு பெரியவர், உயர்ந்தவர், உன்னதமானவர், இயேசுவின் அன்பு எவ்வளவு பெருசுன்னு சொல்லுவாங்க. நம்மளை கைதட்டி அங்கே வரவேற்பாங்கன்னு நினச்சிட்டு கூடாது. நாம செய்கிற நீதி காரியங்கள்லாம் இருந்தால் சந்தோஷம். அங்கே போனால் எல்லாம் முகம் குப்புற விழுந்து நீரே பாத்திரர் அப்படின்னு நிற்பாங்க. அப்படின்னு தான் நம்ம இருக்குன்னு நினைக்கிறாங்க ஆண்டவர். எல்லாரும் அவர்கள் தான் சிறுமையும் எளிமையுமான மக்கள். எத்தனை மனுஷன் சபை கூடனாலும், எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும், என்ன நீதி செய்தாலும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்களை போல நான் இல்லை, உங்களை போல நான் இல்லை ஆண்டவரே அப்படின்ற நிலைக்கு கொண்டு வரத்தான் தேவன் விரும்புகிறார். 35ஆம் அதிகாரம் எலிகு பேசுகிறார். 5ஆம் வசனம். நீ வாகனத்தை அண்ணாந்து பாருங்க பிரதர், உயரமாக இருக்கிற ஆகாய மண்டலங்களை பாரு. 6ஆம் வசனம். நீர் பாவம் செய்தால் அதனால அவருக்கு என்ன நஷ்டம்? நான் பாவத்தை விட்டுட்டேன், என்னமோ அவருக்கு லாபம் மாதிரி. சில நேரங்களில் நமக்கு இருக்கிற எண்ணங்கள்லாம் அப்படிதான். என்னமோ அவருக்கு லாபம் உண்டாகிருச்சு, நான் பாவத்தை விட்டுட்டேன்னு. உங்களுடைய மீறுதலினாலும் அதனாலே அவருக்கு என்ன சேதம்? என்ன சேதம் உண்டு பண்ணிட முடியும் அவருக்கு? அவருக்கு என்ன நஷ்டம் அடைஞ்சிட போறார்? 7ஆம் வசனம். இப்படிதான் தான் நம்ம படிக்கணும் நல்லா. நீர் நீதிமானாக இருந்தால் அதனாலே அவருக்கு என்ன கிடைக்கும்? என்ன கொடுத்து வச்சிருக்கீங்க நீதி செய்ததுனால அவருக்கு என்ன கிடைக்கும்னு நீதி செய்றீங்கப்பா. அவருக்கு ஒன்றும் கிடைக்காது. அல்லது அவர் உங்களுடைய கையில் என்ன லாபத்தை, ஏதோ நான் நீதி செய்து கர்த்தருக்கு ஏதோ கொடுக்கறது மாதிரி நினைப்பு. அப்படி
இப்படிலாம் நினைக்காதீங்க பிரதர்னு சொல்கிறார். இப்படிலாம் இல்லை. நீ பாவம் செய்தாலும் ஒன்றும் இல்லை. கீழே வசனங்களை நீ வீட்டை போய் வாசி. நீங்கள் பாவம் செய்தாலும் அவருக்கு ஒரு நஷ்டம் இல்லை. நீ நீதி செய்தாலும் அவருக்கு ஒரு லாபம் கிடையாது. நீ ஒன்றும் இல்லை, அப்படி தான் என்னுடைய அர்த்தம். நீ ஒன்றும் இல்லை. அதை எப்போ உணர்ந்தார் யோபு? 42ஆம் அதிகாரத்தில். நான் நீசன், நான் நீதி செய்தனால் உங்களுக்கு ஒரு லாபம் இல்லை, நாம் பாவம் செய்தால் உங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லை, நான் நீசன், தூளிலும் சாம்பலிலிருந்து மனஸ்தாபப்படுகிறேன். எப்போ தெரியுமா பார்த்தாரு? கர்த்தரை பார்த்தபோது. எப்போதும் கர்த்தரை நம்ம பார்க்க நம்முடைய வீடுகளில், இங்கே மட்டும் இல்லை, வீடுகளில் கர்த்தரை நம்ம தரிசிக்கிற பிரசன்னத்தை உணர்வுடாக இருக்கணும். அவருடைய வார்த்தையில் அவரை பார்க்குறதா இருக்கணும். அப்போனா தான் நம்முடைய பாவங்கள் நமக்கு புரியும். நம்ம மனுஷரை ஒப்பிட்டு பார்த்தோம்னா அவனை போலல்ல இவனை போலல்லன்னு நிற்போம். கர்த்தரை ஒரு மனுஷன் பார்த்தால் என்ன செய்கிறான்? மார்பில் அடித்து கொண்டு வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுக்க துணியாமல், பாவியாக என்மேல் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு என்ன தகுதி இல்லை. எங்கேயும் இந்த உணர்வை நம்ம வீட்டில் எங்கேயும் உணரும். சில சமயங்களில் யோசிப்போம். ஒரு ஸ்திரீ பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் விருந்துக்கு போனாரா? அங்கே ஒரு பெண் போய் வெள்ளக்கல் பரணியை உடைச்சி அவருடைய காலை ஊற்றி முத்தம் செய்து தலைமுடியால் துடைச்சி ஓயாமல் எழுதியிருக்கா? இவளுடைய அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? பரிசேயர்கள்லாம் என்ன சொன்னாங்க? இவள் எப்படிப்பட்ட பெண்ணன், அவள் மட்டும் எப்படி உணர்ந்தா? அதை அவள் நிறைய பாவம் செய்ததுனால தான் பாவின்னு உணர்ந்தாளா? அப்படி உணர்ந்தாளா? இல்லை, அவள் பாவத்தை அப்படி உணர்ந்திருக்கான்னு அர்த்தம். அவள் பாவத்தை அவ்வளவு பெருசாக உணர்ந்திருக்கிறா. அதனால தான் அவர் அப்படி செய்கிறா. அவள் பாவியாக இருந்ததுனால அப்படி செய்யலை. அவள் தேவனுக்கு முன்பாக தான் எவ்வளவு பாவி, ஆண்டவர் சொன்ன இவளுடைய பாவங்கள் அதிகம், எவ்வளவா அதிகம் மன்னிக்கப்பட்டதுன்னு உணர்ந்திருக்கிறார். ஒரே ஒரு வசனம் ஞாபகம் சொல்லிட்டு போகிறேன். கிருபை நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும்னு தான் தேவனுடைய விருப்பம். அது எப்படி பெருகும்னு எழுதியிருப்பாரு. யாருக்கா ஞாபகம் இருக்கா? ரோமர்கள் நிருபம் பாவம் 5ஆம் அதிகாரம். மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. சட்டங்கள் எப்போ பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை அதிகமாக உணர்த்திக்கிட்டு தான் இருக்குது நியாயப்பிரமாணம். எப்படி அதுக்கு மீறுதல், நியாயப்பிரமாணம் வந்தபோது மீறுதலும் அதிகமாக காண்பிக்குது நமக்கு. சட்டங்கள், நியாயப்பிரமாண சட்டங்கள் நம்மளை பாவின்னு அதிகமாக பெருகிற இடத்துல மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. எப்படி இருந்தோம்? நியாயப்பிரமாணம் நம்மளை எவ்வளவாய் பாவின்னு காட்டிக்கிட்டு எல்லா சட்டங்களையும் ஒத்து பார்த்தா ஒன்றுமே ஒரு சிறிய இச்சோட பார்க்குற எவனும் அது நியாயப்பிரமாணம் அல்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள். யாராவது தப்பிக்க முடியுமா? நான் விபசாரம் செய்யலைன்னு தப்பிக்க முடியுமா? நான் கொலை செய்யலைன்னு தப்பிக்க முடியுமா? கோபம், கொலை எவ்வளோ ஆழமாய் ஆண்டவர் பேசினார். ஆனாலும் நான் விபசாரம் செய்யலையே அப்படின்னு ஒருத்த மனுஷன் பார்க்கல. எப்படி இருக்கு பாருங்க. பாவம் பெருகிற இடத்தில் கிருபை. ஒரு மனுஷன் அப்படி பார்க்குற ஒரு ஸ்திரியை இச்சோட பார்க்கறதும் அவளோட கூட உபசாரம் செய்கிறதும் ஒன்று தான். ஆண்டவரே இது உபசாரம் தான் ஒருத்தன் பார்க்குறான். ஒருவர் எப்படி பார்க்குறார்? நான் உபசாரம் பண்ணலையே. ஒரு ஸ்திரியை இச்சோட பார்க்கறத லைட்டாக யோசிக்கிறோம். கிருபை பெருகாது. பாவம் பெருசாய் பார்க்கப்பட்ட இடத்துல தேவ கிருபையும் அதிகமாய் பெருகும். அப்படின்னா பாவம் செய்யலை. பாவத்தை ஒரு மனுஷன் அவ்வளவு பெருசாக பார்க்குறான். ஒரு இருதயத்தில் உண்டாக்குற கசப்பு இது கொலையில் கொண்டு விடும்னு அவன் பயப்படுகிறான். கொலை செய்திருவேன், கொலைகாரனா மாறிடுவேன் ஆண்டவரேன்னு பயப்படுறான். நாம் வாட்டுக்களை எதையோ பேசிக்கிட்டு நான் கொலை செய்யலேன்றது இல்லை. கிருபை யாருக்கு பெருகும்? பாவத்தை பெருசாக பார்த்த மனுஷனிடத்துல. இருதயத்தில் புருஷனை அவமதிக்கிறேனே, ஒன்றும் பேசலை. டீ நல்லா தான் போட்டு கொடுத்தேன், சட்னி வச்சேன், இட்லி சுட்டு கொடுத்தேன், எல்லாம் சரிதான். ஆனால் இருதயத்தில் அவரை ஒரு மாதிரி யோசிக்கிறேனே, தேவனே தலையை அவமதிக்கிறனே, என் தலைவனை அவமதிக்கிறனேன்ற உணர்வு ஒரு சகோதரிக்கு இருந்தால் கிருபை பெருகும்.
என்ன இட்லி கேட்டார், இட்லி கொடுத்துறேன், காப்பி கேட்டார், காப்பி கொடுத்துறேன், அப்புறம் என்னன்னு யோசிக்கிற ஒருவருக்கு அவர் என்னத்தை என்கிட்ட பார்த்தாரு? கிருபை பெருகாது, நிச்சயம் கிருபை பெருகாது. இருதயத்திலே நம் பாவத்தை அப்படி கண்டு ஆழமாய் உணர்வடைந்தால் பாவம் பெருகின இடத்துல கிருபை அதிகமாய் பெருகும். ஒரு நல்ல வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். சபை கூடி வர வைத்திருக்கிறார். சந்தோஷமாக தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறாங்க. அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது வேறு காரியங்களை சொல்லுவோம். தேவன் நம்ம மேலே எவ்வளவா அன்பாக இருக்கிறார், நம்மளை சுத்திகரிக்கிறான், நம்மோடு இடைபடுகிறான், நேசிக்கிறேன்னு சொல்கிறான். ஆக்கின தீர்ப்புக்கு அவர் வரலை, நம்ம ரட்சிக்க தான் வந்தார். எவ்வளவாய் தேவனுடைய அன்பை நம்ம ருசி பார்த்து இந்த பரிசுத்த வாழ்க்கையில் போகணும், ஓடணும், தைரியமாக ஓடணும். கிருபாசனத்தண்டைக்கு அப்படி வரணும். அதுக்காக தான் சபை கூடி வர்றாங்க. ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் ஜனத்தை மீதியாக வச்சுருக்காங்க. அந்த ஜனம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும். அவருடைய தேவன், செப்பேரியாவில் எழுதியிருக்கு, அவருடைய தேவன் அவர்களை சுற்றிலும் இருக்கிறார். அவருடைய தேவன் அவர்களை மகிழ்ந்திருக்கிறார், கம்பீரமாய் மகிழ்ந்திருப்பார். நீ வீட்டில் போய் படித்து பாருங்க. கம்பீரமாய் அவர் மகிழ்ந்திருப்பார் நம்ம மேலே. அதுக்காகத்தான் தேவன் நம்ம அழைச்சி, நம்மளை வெறுத்து இல்லை, கசந்து இல்லை, நம்மளை ஏண்டா இவனை ரட்சித்தோம்னு இல்லை, நம்ம மேலே எப்போ பார்த்து ஒரு ஆத்திரமாய் கோபமாக இல்லை, நாம் கோவப்படுத்துகிறோம். அவர் நம்ம மேலே கோபமாக இல்லை, அவர் என்ன செய்கிறோம்? நாம் துக்கப்படுத்துகிறோம். எப்படி எழுதி எபேசியரில், முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம். அவர் நம்ம மேலே கோபமாக இல்லை, நம்மளை ரட்சிக்கவே தன்னையே கொடுத்த ஆண்டவர். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கு யோவான் 3:16. அவ்வளவாய் அன்பை விசுவாசித்தவர்களாய் தைரியமாய் கிருபாசனத்தட்டைக்கு எப்போது வருவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமாம். கேட்ட எல்லா வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் கேட்டது போல, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் மாத்திரமே நம்பிக்கையாக இருப்பார்கள். நான் அப்படி வாசிக்கிறத, எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையின்படி நாம் வாழ்ந்தோம்னா நிச்சயமாய் சிறுமையும் எளிமையுமாய் அது இருக்காது. தேவன் வைத்திருக்கிற மீதியான கூட்டத்தில் நாம் தங்க முடியாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிஞ்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் இருக்கலாம், ஒரு விஷயம் அப்பையிலேருந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மனம் திரும்பி அவர் பக்கத்திலே வருகிறவருக்கு அவர் எப்போதும் சிநேகிதராக இருக்கிறார். இந்த புது உடன்படிக்கை நீதி மலைப்பிரசங்கம் கேட்டது போல, அந்த மலைப்பிரசங்கம் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள நீதியை எந்த மனுஷனும் நிறைவேற்ற முடியாது, நிர்பந்தமான மனுஷன் என்று அவன் உணர்ந்து அவன் தவிக்கும் பொழுது அந்த காரியத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படிக்கு புது மனுஷனாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா நீதிகளுக்கும் ஒரு பலியையோ ஒரு காணிக்கையோ செலுத்தி அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு நேராய் நான் நீதிமான் என்று காட்ட விரும்புகிற மனுஷர்களாக இருந்தாங்க. ஆனால் புது உடன்படிக்கை வெளியிருந்து இல்லை, உள்ளத்தின் உள்ளே உள்ளதை தேவன் அப்படி பகிரங்கமாய் ஒத்துக்கொண்டு நான் அல்ல அப்படின்னு வரும்படிக்கு தேவன் செய்திருக்கிறார். அது மனுஷனுக்கு கஷ்டமாய் அதை நிறைவேற்ற முடியாத பெரிய நீதியாய் அவனுக்கு இருந்தபோது தேவனே வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நமக்கு இந்த புது உடன்படிக்கையில் ஒரு சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னாக்கா, தேவன் வந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்டு அவர் எனக்காக என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் முடித்து அவர் ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறாரே, அதுதான் எனக்கு சந்தோஷம். அப்படி இல்லைன்னா அந்த நீதியை யாரும் நிறைவேற்ற முடியாது. தேவனே வந்து இந்த புது உடன்படிக்கையை செய்திருக்கிறார். நான் செய்வேன்னு வந்து அந்த காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். இப்போ நாம் விசுவாசித்து, மனம் திரும்பி விசுவாசித்து அவரை பின்பற்ற மனுஷர்களாய் நாம் அவரிடத்தில் தேடி போடுகிறவர்களாக இருந்தாக்கா நம்மை அந்த மீதியான கூட்டத்திலே ஆண்டவர் வைத்திருப்பார். நான் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை காட்ட விரும்புகிறேன். எரோமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். எரோமியா 2ஆம் அதிகாரம். எரோமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை ஓமையாய் ஒரு சில விஷயங்களை அப்படி சொல்லி 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 காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படி பார்க்க செய்தார். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள்,
ஒன்று. 2, தண்ணீர் நிரம்பாத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். 2 தீமை. இந்த 2 தீமையையும் தாண்டி மனம் திரும்பி தேவனுக்கென்று நாம் வாழும்போது நம்ம அந்த சிறுமையான எளிமையான கூட்டத்திலே ஆண்டவர் வைத்திருப்பார். ஒன்று என்னன்னா, தேவனை விட்டு விடுறது. யார் விட்டுடுவா அப்படின்னாக்கா, இந்த வாழ்க்கையை அறியாதவர்கள், தேவன் எனக்கு என்ன செய்திருக்கிறார்னு தெரியாதவர்கள், என்னால் அந்த வாழ்க்கை முடியும் அப்படின்னு சுயத்திலே அப்படி பலன் கொண்டு வருகிற சுயநீதியுள்ள ஒரு மர்ம மனுஷருக்கு தேவனை விட்டு விடுவாங்க. அவர்களுடைய துவக்கம் கேட்டது போல குதிரையை முன்னாடி கட்டாம கிருபையினாலே இந்த வாழ்க்கையை துவக்கி இருக்கு அப்படின்னு இல்லாத, நான் விசுவாசித்தேன், நான் ஒன்று செய்தேன்னு அப்படி சொல்லி தைரியமாய் வருவாங்க. இல்லை, விசுவாசத்தை துவக்கி முடிக்க போகிறவர், அதில் பரிபூர்ண வாழ்க்கையிலே நடக்க போகிற பலத்தை நமக்கு தந்து அதிலிருந்து ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். பரிசுத்த ஆவியை தருகிறார். ஒரு விருப்பத்தை நமக்கு தருகிறார். அந்த விருப்பத்தை நம்மளால செய்ய முடியாது. அதை செய்யும்படிக்கு அவருடைய வாழ்க்கையை காட்டுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்ம நீரூற்றாய் பெருகி அவரை ருசி பார்க்கும்படிக்கு ஒரு வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் நமக்கு செய்கையாய் வந்து நம் பலம் கொண்டு அவருடைய மகிமைப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். அப்படி இல்லாத ஜனங்கள் என்னன்னா, நான் என்னால் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும்னு ஒரு தொட்டியை வெட்டிக்கிறாங்க. அது ஓட்டையா இருக்குன்னு சொல்றாங்க ஆண்டவர். அதில் ஒருபொழுதும் தண்ணி நிரம்பாது. ஆனால் ஆண்டவரை அண்டிக் கொண்டால் அவர்கள் ஜீவத்து ஊற்று அவர் உள்ளே இருந்து புறப்படும். உள்ளே இருந்து ஊறுகிற ஒரு ஊற்று. ஒரு கிணத்தை நம்ம பார்த்துருக்கலாம். ஒரு கிணறு ஊற்று ஒன்று இருந்துச்சுனாக்கா அதில் ஒரு நோண்ட தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதை மொண்டு ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தங்களுக்கென்று ஒரு சுயமாய் வாழுகிற தேவனை விட்டு ஜனங்கள் தங்களுக்கென்று ஒரு தொட்டியை வெட்டிட்டு அது ஓட்டையாகவும் இருக்கு. அதில் எவ்வளோதான் ஊற்றினாலும் அது நிரம்பாது. அதை அறிய தேவன் நம்மை விரும்புகிறார். அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஒரு சிறுமையும் எளிமையுமான ஜனம் அப்படி இருக்குன்னாக்கா நிச்சயமாய் ஆண்டவர் அதை சொல்லி நம்மை நடத்துகிறார். புது உடன்படிக்கையிலே மனம் திரும்பி அநேக பேர் ஆண்டவரை கண்டு கொண்டாங்க. நான் ஒரு மனுஷனை மாத்திரம் அப்படி சொல்கிறேன். நம்ம அன்னைக்கு ஒரு கேட்டது லூக்கா 15ஆம் அதிகாரம். மனம் திரும்புதல்னா இப்படி தான் இருக்கணும். இந்த இளைய குமாரனை குறித்து நாம் அநேக தரம் கேட்டிருக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இது தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த அதிகாரம் ஃபுல்லா மனம் திரும்புகிறதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். 2ஆம் வசனத்துல பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார் என்றார். பாவிகளோடு அப்படி பாவியாய் ஏற்றுக்கொள்கிறதல்ல. பாவிகள் மனம் திரும்பும் பொழுது அவர்களை ஆண்டவர் அணைத்து கொண்டு முத்தமிட்டு அப்படி ஏற்றுக்கொள்கிறார். கேட்டது போல அந்த ஸ்திரீ அதிகமாய் மன்னிக்கப்பட்டதால் அதிகமாய் அன்பு செலுத்துகிறாளே, அவள் செய்த பாவத்தை அவள் உணர்ந்த போது தன்னுடைய விலையேற பெற்ற பெருசு எல்லாவற்றையும் தேவனுடைய நேராக இது ஒன்றும் பெருசு இல்லை உடைத்து ஊற்றுகிற ஒரு சில இருதயத்தை உடைந்த மனிதர்களை தேவன் பார்க்கிறார். அந்த மனிதர்களை சிறுமையும் எளிமையுமான ஒரு கூட்டத்திலே வைக்க விரும்புகிறார். அவர்கள் தேவனையே நம்பியிருப்பாங்க. அவர்கள் பொய் சொல்லுகிறது இல்லை, முறுமுறுக்கிறது இல்லை. அவர்கள் எப்போதும் ஆண்டவரையே டிபெண்ட் பண்ணி அப்படியே நம்பி இருப்பாங்க. அப்படிதான் அவர்கள் மேல் ஆண்டவர் கம்பீரித்து சத்தமாய் அப்படி கம்பீரித்து அவர்களை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம் உண்டாகும். இங்கே அவர்களில் 11ஆம் வசனத்துல 2 குமாரன், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரன் இருந்தாங்க. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தங்கள் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அந்த இளைய குமாரன், என்னோட ஆஸ்தியை கொடுங்கன்னு நான் அநேக தரம் கேட்டிருக்கிறேன். இது படிக்கும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அவன் கேட்டபொழுது அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தார். 2 பேருக்கும் ஷேர் கொடுத்துட்டார் அப்பா. அந்த ஒருத்தவனுக்கு மாத்திரமல்ல, இவனுக்கும் ஒரு பங்கு கொடுத்துட்டார். அப்படிதான் நான் அந்த வாசிக்கிறேன். அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பின்பு இளைய குமாரன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஒரு விஷயம் அவனுக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, அழிச்சு போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் ஒன்றாயிட்டு அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி. ஒரு மனம் திரும்புதலை தேவன் எப்படி ஒரு மனுஷனுக்கு அருளை செய்கிறார். அவன் எல்லாவற்றையும் அப்படி தனக்குன்னு நான் வாழ்வேன்னு அப்பாவின் அன்பை புரிஞ்சுக்கிட்டு போன மனுஷனுக்கு அவன் எல்லாவற்றையும் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகுது. அவன் எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு பஞ்சம் இல்லை, இருந்தாக்கா வேற இடத்துக்கு அவன் போயிருப்பான். இல்லை, அவன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படி போய் அங்கே அவன் எல்லாம் குறைவுபடும் பொழுது
அந்த தேசத்திலே அங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிருக்கு. அப்போ எல்லாம் அவனுக்கு குறையுதுன்னா அவனுடைய பலம் எல்லாம் குறையுது. அவன் வச்சிருக்கிற பணம் எல்லாம் குறையுது. இங்கே வாசிக்கும் போது பணம் தான், அவன் வச்சிருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு பணமாக்கிட்டு போனானே, அது எல்லாம் குறையுது. அந்த தேசத்திலே குடியானன் ஒருவன் போய் அது குறைபடும் போது ஒரு மனுஷன்கிட்ட போய் ஒரு ஒட்டி கொள்கிறான். அவன்கிட்ட கொஞ்சம் இருக்கு, சரி இதை வச்சு பிழைச்சிடலாம், அந்த பஞ்சத்தை அப்படி கடந்து வந்துடலான்னு அவன் போகும்பொழுது அது பண்ணி மேய்க்கிற ஒரு காரியத்தை அவனுக்கு கொடுக்கும்போது அந்த தவிட திங்கிறதுக்கு கூட ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு பர்மிஷன் கொடுக்காதனால அவன் ஒன்றுமே செய்ய முடியாதது. அப்பொழுது பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, எப்போ ஒரு மனுஷனுக்கு புத்தி தெளியுது அப்படின்னு சொன்னால், அந்த வாழ்க்கையில உட்கார்ந்து கணக்கு பார்க்கும்போது, என்னால் முடியாத ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, உண்மை இல்லாமல் இந்த வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது, ஒரு விருப்பத்தையும் செய்கையும் நீரே உண்டு பண்ணால் ஒழிய இந்த வாழ்க்கை உமக்கு பிரியப்படுத்தாது அப்படின்னு தகப்பனை பிரியப்படுத்திய குமாரனை பிரியப்படுத்துகிற தகப்பனை போல பிள்ளைகளை போல நாம் வரும்படிக்கு அவருக்குள்ளே இருக்கிற மனுஷனுக்கு இந்த வாழ்க்கையை கிட்டும். அப்படிதான் ஆண்டவர்கள் சொல்றாங்க. ஒரு உண்மையான மனம் திரும்புதல் என்னன்னா, என்னால் முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வந்து சேரும்பொழுது ஆண்டவர் நம்மை அந்த சிறுமையும் எளிமையுமான ஜனத்தோடு சேர்க்க விரும்புகிறார். எனக்கு ஒன்று முடியும், என்னால் ஒன்று இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட ஆண்டவர் இல்லை, அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கையில். அந்த காணா ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது அந்த திராட்சை ரசம் தீரும்னு மரியாள் சொல்லியா இயேசுக்கு தெரியும்? இல்லை, தெரியும். அவர்கள் தீர்ந்து போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. லாசரு செத்து 4 நாள் ஆகிற வரைக்கும் ஆண்டவர் எல்லாம் தெரியும், வெயிட் பண்ணுறாங்க. தேவன் அப்படிதான். அப்படி என் வேலை இன்னும் வரல, ஆண்டவருடைய வேலை எப்போ வரும் நம்ம வாழ்க்கையில் அப்படின்னா, நான் ஒன்றுமில்லைன்னு போனால் மாத்திரம்தான் அவரோட வேலை வரும். இல்லை இடையில வந்து ஆண்டவரே எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆண்டவர் செஞ்சாக்கா அதை போட்டு குழப்புவோம், அதில் உள்ள கிரெடிட்டை நம்ம எடுக்க பார்ப்போம். தேவனுடைய நாமம் முழுமையாய் மகிமைப்படாது, ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். அப்படிதான் ஆண்டவர் அப்படி நடத்துறாங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிற ஒன்று விஷயம் கண்டுபிடிச்சான். நான் இன்னுமே அப்பாவுக்கும் எனக்கும் பங்கு இல்லை, நான் மகன் அல்ல, நான் பரிசுத்த வாழ்க்கைக்கு பங்கு இல்லாதவன், நான் பாவி. பவுல் அப்போஸ்தலன் கேட்டான். அப்படி எல்லாற்றும் அப்படி ஆண்டவர் யாராருக்கோ வெளிப்பட்டார், அகால பிறவி போல இருக்கிற எனக்கும் வெளிப்பட்டார். பாவிகளில் பிரதான பாவி நான் என்று ஆண்டவர் அவருக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த நீதி நிறைவேற்றும்படிக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டாருன்னு ஆண்டவர் சொல்றாங்க. பிதா அப்படி பவுல் அப்படி சொல்லி தேவனுடைய புது உடன்படிக்கை தனக்குள்ளே அப்படி நிறைவேற்றுகிறார். அவன் சொல்லி போய் எழுந்து போறான். தகப்பனத்தில் போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதம் பாவம் செஞ்சேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல ஆண்டவரே, இந்த வாழ்க்கை வாழ என்னால் முடியாத ஆண்டவரே, நான் எவ்வளவோ காரியங்கள் எனக்கென்று நான் ஒன்று அப்படி உம்மை விட்டு தூர போய் எனக்குன்னு ஒன்று செஞ்சு எல்லாத்தையும் பார்த்தேன், நானும் எவ்வளோ ஊற்றி பார்க்குறேன், ஒன்றும் தங்கல ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு ஒன்றும் பரிசுத்தமாக இல்லை, நஷ்டம் மேலே நஷ்டம் அடையுது, எல்லாம் ஓட்டையாக போயிட்டே இருக்கு ஆண்டவரே, ஜீவ தண்ணி ஊற்றாகிய உண்மை நான் விட்டுட்டேனே அப்படின்னு அவன் மனம் திரும்பும்போது அவன் வந்த ஒரு காரியம், இனி எனக்கு அப்பாவுக்கும் ஒரு உறவு இல்லை, நான் கூலிக்காரன் ஒருவன் போல அப்படி போயிடுவேன், நான் வந்தது சாப்பாட்டுக்காக தான், அப்படி பாத்திரம் என்று சொல்லப்படுவதில்லை என்று சொல்லி கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்று அவன் சொல்றான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்பொழுது தகப்பன் அப்படி ஓடி போய் அவனை மனதுருகி கழுத்தை கட்டி கொண்டு அவனுக்கு முத்தம் செய்தான். ஒருவேளை அவன் வந்த கண்டிஷன் நல்லா அப்படியே போன மாரி பல வந்திருப்பானான்னு தெரியல, ரொம்ப மோசமாக தான் வந்திருப்பான். ஆனால் தகப்பன் அவனை கண்டுகொள்வார். வேற யாரும் ஊரில் உள்ளவங்க கூட, யாரும் அவன் புதுசாக இருக்கிறான் தெருவில் கூட நினச்சிருக்கலாம், ஆனால் அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைய. அப்படிதான் உடையாந்து அப்படி கட்டி கொள்கிறார். அவன் வரும்பொழுது அப்படி குமாரன் தகப்பனை நோக்கி போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்ச, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இதுதான் மனம் திரும்புதல். உண்மையாய் ஒரு மனுஷன் மனம் திரும்பினான் அப்படின்னாக்கா, தகுதி இல்லாத வாழ்க்கை எனக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே, இதற்கு நான் பாத்திரன் அல்ல, இதற்கு எல்லா விதத்திலும் தகுதியானவர் நீர் ஒருவரே ஆண்டவரே, எவ்வளோ பாவியான மனுஷன், எவ்வளோ மாம்சத்திலே வாழ்ந்த மனுஷன், இந்த பரிசுத்த வாழ்க்கையை பார்க்க கூட அருகதை இல்லாத மனுஷன், எனக்கு எல்லாவற்றையும் நீர் வந்து செஞ்சீங்களே. எபிரேயர் 12 வாசிக்கிறது போல அவர் விசுவாசத்தை நமக்குள்ளே துவக்கி இருக்கிறாரே. 2 வாசிக்கிறது போல நமக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கே. அப்படிதான் நம்மை ஆண்டவர் அப்படி மனம் திரும்பி தேவன் பக்கமாய் திருப்ப விரும்புகிறார்.
இந்த சிறுமையும் எளிமையுமான கூட்டத்திலே இன்ன நாள் வரை என்னை நிர்மூலமாகாதபடிக்கு வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? இதற்கு நான் என்ன தகுதின்னா, ஒரு தகுதி எனக்கு எதுவுமே இல்லை. எல்லா தகுதியும் உம்மாலே உண்டாயிருக்குது. உமக்கு திருப்பி செலுத்த நான் வந்திருக்கிறேன். ரட்சிப்பின் மகிமையை அவருக்கு செலுத்த தேவன் யார் யாருன்னு பார்க்குறாங்க. துதியை அவருக்கு திருப்பி செலுத்த, நான் கொடுத்ததை எனக்கு உண்மையாய் ஒரு மனுஷன் செலுத்துறானா, அதில் கொஞ்சம் திருடுகிறானான்னு பார்க்குறாங்க ஆண்டவர். இல்லை, எல்லா துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் அவரே பார்த்துறார். கேட்டோம்ல, பரலோகத்தில் போய் எனக்கு வந்தவொடனே அப்படி கிரீடம் கொடுத்து வாழ்த்த இல்லை. இயேசுதான் நமக்கு கிரீடம். ஆண்டவரை பார்ப்பேனே, அதுதான் எனக்கு சந்தோஷம். இந்த பாவியான மனுஷர்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களே, தேவ தூதர்கள் இன்னும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தங்களுடைய கண்களையும் காதுகளையும் கால்களையும் மறைத்து கொண்டு அவரை பரிசுத்தர் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சந்தோஷப்படுத்துவாங்க. நான் போய் பவுல் பக்கத்தில் நிற்க மாட்டேன், நிற்க முடியாது. இந்த கல்லன் நிற்கிறானா அவன் பக்கத்தில் போய் ஒளிஞ்சிட்டு நிற்பேன், இயேசுவை பார்ப்பேன். நம்முடைய ஆவி எப்படி இருக்கு, ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். இந்த மனுஷன் அப்படிதான் தன்னுடைய தகப்பன் என்று சொல்லிக்கொள்ள அப்படி முடியாதபடிக்கு அப்படி தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் சரியாய் மனம் திரும்பி வந்தான். தகப்பன் ஊழியக்காரரை நோக்கி, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாங்க, இவனுக்கு போடுங்க, மோதிரத்தை போடுங்க, காலுக்கு பாதரட்சையை கொடுங்க, கொழுத்த கன்றை அடிங்க, நாம் எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். என் குமாரன் மரித்தான், ஒருத்தவன் செத்து பிழைச்சாதான் மனம் திரும்புதல். திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இது ஒரு காரியம். அவனுடைய மூத்த குமாரன் வயலிலிருந்து திரும்பி வரும்போது சமீபமாய் வீட்டு பக்கம் வந்தவன கீத வாத்தியங்களையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரின் ஒருவனை அழைத்து இன்னதென்று அவனை விசாரித்தான். நேராக அப்பாட்ட போய் வீட்டு உள்ள போய் அப்பாட்ட கேட்கல. வரும்போதே ஒரு ஊழியக்காரரை கூப்பிட்டு, என்ன நடக்குது எங்கள் வீட்டில், ஏதோ மேல கச்சேரி சத்தம் நடக்குது, என்ன நடக்குது? இந்த கிராமங்களில் தெரியும், விழாக்கள் நடக்கும், பொண்ணு வருது, இப்போ கல்யாணம்னா பொண்ணு வருதுன்னா மேல கச்சேரி போடுவாங்க. அப்போ எங்கே யார் இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து எல்லாம் அசம்பிள் ஆகி அதை பார்க்க ஆவலாய் சந்தோஷமாய் வந்து கூடி வருவாங்க. நான் பார்த்துருக்கேன். அது வரைக்கும் அவங்கவுங்க வேலைகளை அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. மேல கச்சேரி ஏதோ பாட்டுலாம் ஓடும், மேல கச்சேரி போட்டாங்கன்னா ஏதோ ஒரு விசேஷம்னு அர்த்தம். அப்படிதான் அந்த தெருவில் அந்த தகப்பன் வீட்டில் ஒரு சந்தோஷம், ஒரு நடன கழிப்போடு அப்படி காரியங்கள் நடக்குது. மகன் வந்து அப்படி கேட்குறான், ஊழியக்காரை ஒருவன் அழைத்து என்னதென்று விசாரித்தான். அவன் வந்து அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், தன்னுடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்தோடு உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால், தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்துட்டான் சுகத்தோட. அவருக்காய் கொழுத்த கன்றை அனுப்பித்தார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பன் வெளியே வருகிறார். அப்பொழுதும் தகப்பன் வெளியே வருகிறார். இது தகப்பனுடைய அவர் ஆவி. நான் பார்க்கும்போது தொடர்ந்து இந்த வார்த்தையை சகோதரன் வாசிக்கும் போது திரும்பி திரும்பி வாசிக்கிறேன். தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். ஒரு மனுஷன் வெளியே நிற்கிறான், எல்லாத்தையும் அழிச்சு போனவன் மனம் திரும்பி சரியாய் வந்து சேர்ந்தவனிடத்தில் ஒரு வாய்ப்பு, ஆண்டவர் தகப்பனிடத்தில் ஒரு அருமையான ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்குது. அவரோடைய கூட இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ள இந்த காரியத்தை பார்த்து பொறாமையின் ஒரு ஆவி. அப்பா நல்லவராக இருக்கும்போது சகோதரருக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இல்லை, அப்பாவின் மனதை கொண்ட பிரிந்து கொண்ட பிள்ளைகள் அப்படி சேர்ந்துருவாங்க. அப்படி இல்லைனாக்கா நம்ம அந்த சிறுமையும் எளிமையுமான கூட்டத்தில் இருக்க முடியாது. தகப்பன் வெளியே வந்து அவனை வருந்தி அடைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இத்தனை வருஷ காலம் நமக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சகோதரனோட நான் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நீர் ஒரு காலம் ஒரு கன்றியை கொட்டியை விட இல்லை அடிக்கல எனக்காகன்னு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உம்முடைய கற்பனையை உங்களுடைய எல்லாத்தையும் மீறின ஒருத்தவனுக்கு நீங்கள் இப்படி செஞ்சுருக்கிறீங்க. நான் மீறாமல் உங்கள் வார்த்தையை கேட்டு அப்படியே நான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒன்று செய்யலை. அதாவது சபையில் இருக்கிறோம், தகப்பனோடு இருக்கிறோம், இயேசு சபைக்கு போகிறோம், எல்லாம் சொல்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் தகப்பனை விட்டு தூரமாக இருக்க முடியும். அவரை விட்டு எனக்கென்று ஒரு குழியை வெட்டி கொண்டு அதில் நிரப்ப பார்க்குறோம். இல்லை, அதில் சந்தோஷமும் திருப்தியும் அப்பா அடைய முடியாது. எனக்கு கில்ட்டியும் காரியங்கள் தான் இருக்கும். மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு ஆண்டவர் போனாங்க. மரியாள் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை அவர் வார்த்தையை கேட்டுக்கொண்டு அப்படி நித்திய ஜீவனுக்கு ஏதாவது பண்ணுறாங்க. இயேசுக்காக தான் மரியாள் மார்த்தாள் ஒரு சில காரியங்கள் செய்கிறாங்க. ஆனாலும் அவர்களுக்கு வருத்தமும் விரல் நீட்டுதலும் உண்டாகுது. தேவன் பக்கத்தில் இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு எவ்வளோ குறைவாக இருந்தாலும் சந்தோஷமாய் இளைப்பாறுதலாய் நமக்கு ஒரு காரியங்களை தேவனிடத்திலிருந்து ஒரு பங்கு கிடைக்கும். அவன் இன்னும் ஒரு காரியங்கள் சொல்கிறான். இங்கே என்ன, துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி ஆஸ்தி அழித்து போட்டான்னு இங்கே லிட்டரலாக எழுதியிருக்கு.
ஆனால் அவன் சொல்கிறான், வேசியினிடத்தில் உங்களுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உங்களுடைய குமாரன் வந்த உடனே கொழுத்த கன்றையா நீங்கள் இப்போ அடிக்கிறீங்க? எனக்காக ஒரு கண்ணு சின்ன ஒரு ஆட்டுக்குட்டியை கூட எனக்கு அடித்ததில்லை. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உம்முடையதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். இதில் நான் படிக்கும் போது ஃபஸ்ட்டு என்னன்னா, இந்த சின்ன இளைய குமாரனுக்கு மாத்திரம்தான் தகப்பன் சொத்தை பிரித்து கொடுத்தாருன்னு நினச்சேன். இல்லை, அவன் 2 பேருக்குமே பிரித்து கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த காரியங்களை எல்லாம் செய்தது இது வரைக்கும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், அப்பா வந்து அந்த பாக்கி ஷேர் இருக்குல்ல, அது இவனுக்கு தானே சொந்தம், அதுலேருந்து தான் செஞ்சாருன்னு நினச்சேன். இல்லை, தகப்பனுக்குன்னு ஒரு வாழ்நாளுக்கு கொஞ்சம் சேர்த்து வச்சிருப்பாரு, அதுலேருந்து தான் ஒரு சில காரியங்களை அவர் சந்தோஷப்படுத்தணுங்கிறார். இவனுக்கு உள்ளது இருக்கு, ஆனாலும் அவன் உள்ளே வர மனது இல்லாமல் அப்படி ஒரு கடினம் உள்ள இருதயமாய் பொறாமை நாவினால் தகப்பனுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் அப்படி காரியங்களை செஞ்சுட்டான். அப்போ அவன்கிட்ட சொல்றாங்க, சகோதரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? அதான் சொல்லி ஆண்டவர் நம்ம இப்படி சேர்த்துக்கலாம். ஒரு மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுக்கு அவரிடத்தில் பங்கு உண்டு. சரியாய் மனம் திரும்புகிற ஒரு மனுஷனுக்கு, நான் யார், நான் அப்பாட்ட இப்போ வந்திருக்கிறேன், எந்த நம்பிக்கையோடு எந்த தைரியத்தோடு நான் எவ்வளோ உரிமையோடு வந்திருக்கிறேன்? இல்லை, பிதாவை நான் பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கென்று நீதியோடு நான் வந்திருக்கிறேன்? இல்லை, கிறிஸ்துக்குள்ளே மறைந்து வந்திருக்கிறேன். அப்பாக்குள்ளே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துக்குள்ளே நான் மறைந்து பிதாவினோட நாமத்தை மகிமைப்படுத்த நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நம்மளுடைய இருதயத்தை தேவன் நேராய் திருப்பி நாம் வருவோம். சிறுமையும் எளிமையுமான ஜனத்தோடு நாமும் கூட இருப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம செப்பனியா இந்த இதில் ஒரு நல்ல வார்த்தையை படித்தோம். 3:12-13 உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சகனாகு அவர்கள் வாயில் காணப்படுவதும் இல்லை, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக்கொள்வார்கள். இதில் மீதியானவர்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கூட்டத்தை எப்போதுமே தெரிந்து எடுக்கிறார். அவங்களோட குவாலிட்டிஸ், அவங்களோட குணாதிசயங்கள் அப்படின்னு ஒரு சில குணாதிசயங்கள் ஆண்டவர் வந்து இதில் சொல்கிறார். அவங்க யார் அப்படின்னு அதில் ஒரு முக்கியமான ஒரு இது, அது வரத்துக்கு முன்னாடி எப்பெல்லாம் ஆண்டவர் மீதியானவர்களை தேர்ந்தெடுக்கிறார்? முதல்ல ஆதாமை படைச்சார். ஒரு அப்படியே ஆதாமை படைச்சதுக்கப்புறம் 2 பேரில் ஒருத்தன் கொலைக்காரனா பிரித்தெடுக்கிறார். அதுக்கப்புறம் அந்த சந்ததிகள் வருகிறது. அநேக ஜனம் தேவனை விட்டு விலகி தங்களுடைய சொந்த சுய சித்தத்தை செய்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் அவருடைய மனதை துக்கப்படுத்தி இவர்கள் என்னுடைய ஆவி இவர்களோடு போராடுவதில்லைன்னு ஆண்டவர் துக்கப்படுற அளவுக்கு ஆகுது. நோவாவை தேர்ந்தெடுக்கிறார். இப்படி போயிட்டே இருக்கு, பல சந்ததிகள் வந்துட்டே இருக்கு. அப்போதான் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். இந்த ஆபிரகாமோட முக்கியமான ஒரு குவாலிட்டி இல்லை யாக்கோபு, இவங்களை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள உள்ள ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எந்த அளவுக்கு அவர்கள் தேவனை சார்ந்து கொண்டிருந்தார்கள் தங்களுடைய பலவீனங்களில் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்து நாம் மீதியானவர்களா இல்லையா அப்படிங்கிறத கேட்டு பார்க்கணும். இதில் 12 சொல்கிறாரு, உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை வைப்பேன் அப்படின்னு. நாம் சிறுமையும் எளிமையுமானவர்களாக இருந்தால் நாம் மீதியானவர்கள். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கேட்டோம் ஒரு இளையகுமாரன் கதையில், அதில் நாம் கூலிக்காரர்களா இல்லை குமாரனா? என்னைக்கா இருந்தாலும் மகன் தான், கூலிக்காரன் தான். ஒரு மகன் கூலிக்காரனோட இடத்தை எடுத்துக்கிற வரும்போது தேவன் அந்த தகப்பன் அவனை மகனா பார்க்கிறார். ஆனால் அந்த மகன்ற ஸ்தானத்தில் அவரோனால இருந்த அவன் அங்கே கூலிக்காரனா ஏதோ நான் இவ்வளவு உங்களுக்கு இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு தான் செய்த காரியங்களை லிஸ்ட் போட்டு பட்டியலிட்டு அவருடைய தகப்பனுக்கு முன்பாக காரியங்களை வைக்கிறத பார்க்குறோம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. நாம் மீதியானவர்களாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை விரும்புகிறார். ஒரு மிகத்திரள் கூட்டம், தேவனை பின்பற்றுகிற மிகத்திரள் கூட்டத்தில் நாம் யார்? தேவன் இப்படி நம்மை
மீதியானவர்களை பார்க்க முடியுமா அப்படிங்கிறத நாம் கேட்டு பார்க்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த 13வது வசனத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. பொய் பேசுறதில்ல, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் இருக்கிறதில்ல, அநியாயம் செய்கிறதில்ல. இந்த கடைசியாக அந்த வரி, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு மீதியானவங்களுக்கு இருக்க வேண்டிய ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். இவங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறதுனால இல்லை, ஏன் அவங்க அப்படி தங்களை பயப்படுத்துவாரோ இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்கிறார்கள்? யாரால் அப்படி இருக்க முடியும்? யாரால் அப்படி இருக்க முடியும்? அப்படி நான் இருக்கிறேனா தேவன்கிட்ட அப்படிங்கிறது தான் நான் என்னை குறித்து கேட்கிற கேள்வி. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை ஒருபோதும் யாரும் அதை பயன்படுத்தவே முடியாது. அவங்க அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கும்போது நீ என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை தனியாக இருக்கும்போது பயமுறுத்தினாலும், இல்லை அப்பாவே பயமுறுத்தினாலும், அடுத்த செகண்டு தோளில் மார்பில் சாய்ந்து கொண்டு தன்னுடைய முகத்தை பொத்திக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நம்ம பயமுறுத்தவே முடியாது. பயமுறுத்தினாலும் அந்த பயத்துக்கு ஒரு விடுதலை உடனே அதுக்கு கண்டுபிடிக்க அதால் முடியும். அப்போ யார் பயமுறுத்தல் இல்லாமல் புசித்து நான் இருக்கிறத சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு படுத்து நிம்மதியாக தூங்குறேன், இது யாரால முடியும் அப்படின்னா, எனக்கு நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா என்னை விசாரிக்க ஒருவர் உண்டு, எனக்கு தேவைகளை சந்திக்க ஒருவர் உண்டு. இந்த குழந்தை அடுத்த வேலை சாப்பாட்டை குறித்தோ இல்லை நான் அடுத்து என்ன ட்ரெஸ் போடுவேங்கிறது குறித்தோ எதை குறித்தும் அது ஒருபோதும் கலங்குவதே இல்லை, ஒருபோதும் பயப்படுவதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கிட்ட இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நாம தேவனுக்கிட்ட பெற்றுக்கொள்ளும் போது தான் நாம் மீதியானவர்கள் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அப்படி இல்லை, எனக்கு இன்னும் ஒரு பயம் இருக்குது, திகில் இருக்குது, நான் அடுத்து என்ன பண்ணுவேன், இது என்ன செய்வேன் அப்படின்னு நான் என்னுடைய காரியங்களை குறித்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, பயந்துட்டு இருந்தேன்னா, தேவன் மேலே என்னுடைய முழு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்காமல் இருந்தேன் அப்படின்னா, நான் மீதியானவனா அப்படிங்கிறத நான் மட்டும்தான் முடிவு பண்ணிக்க முடியும். ஆனால் தேவன் அப்படி பார்க்கறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை மீதியானவர்களை தெரிந்தெடுத்தார். ஆபிரகாம் அவர் ஆண்டவர் அழைச்சதும் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவருடைய இஷ்டத்துக்கு அநேக காரியங்களை செய்தார். அநேக தடுமாற்றங்கள் இருந்தது, அநேக பிரச்சனைகள் அவர் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் என் மூலமாக மட்டும்தான் நான் உன்னை அழைத்த அழைப்பு நிறைவேறும். நீ தெரிந்தெடுத்த அந்த ஆகார் மூலமாக அல்ல, நான் தெரிந்தெடுத்த சாராய் மூலமாக நான் கொடுக்கிற வழியில் கொடுக்கிற வரைக்கும் தேவன் அவரை எப்படி தன்னை சார்ந்திருக்கும்படி செய்தார். அந்த அளவுக்கு தன்னை ஒடுக்கி அவர் தேவனுடைய வழிகளை கண்டு எல்லா விதத்திலும் அவர் தேவனை பார்த்து, ஆமா ஆண்டவரே, நீர் சொன்னபடி மாத்திரம் அப்பதான் அவரால் ஒவ்வொரு படியிலையும் விசுவாசத்தில் முன்னேறி போகவே முடிஞ்சது. அப்பதான் அவரால் எளிதாங்க தன்னுடைய குமாரனையும் ஆண்டவருக்கு பலியாக கொடுக்க முடிகிற அளவுக்கு போக முடிஞ்சது. யாக்கோபையும் அப்படிதான். அவன் எவ்வளோ காரியங்களை அவன் தன்னுடைய இஷ்டத்துக்கு பண்ணினான். அவங்க மாமனார்கிட்ட இருந்து அநேக காரியங்களை பெற்றுக்கொண்டான். அநேக காரியங்களை நம் பல வழிகளில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி தன்னுடைய ஆடுகள் தன்னுடைய தலையீற்றுகளில் எடுக்கும்போது அங்கே எவ்வளோ அவனால் அங்கே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சது. ஆனால் ஒரு இடத்துல தேவன் நொறுக்குகிற அந்த இடத்துக்கு ஆண்டவரே, உம்மால மாத்திரம்தான் என்னால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும்னு தன்னை கொடுக்கிற ஒரு இடத்துக்கு வந்தபோது தான் அவன் ஆண்டவரை உண்மையாய் கண்டு கொண்டான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவனுடைய சொந்த சுயமாய் இருந்த அவனுடைய அறிவு, அவனுடைய புத்தி, அவனுடைய திறமை, எல்லா காரியங்களும் தனக்குன்னு அநேக சம்பத்துகளை சேர்க்க வைக்க முடிந்தது. தன்னுடைய அண்ணனை எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொத்து பத்துகளை ரெண்டா பிரித்து ஒரு பாகத்தை முன்னாடி கொண்டு போக அனுப்ப முடிஞ்சது. ஆனாலும் அவனுக்குள்ள இருந்த பயம், பலகீனம் என்னால் முடியாது, இது சாத்தியமே இல்லை, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆபத்து எனக்கு முன்பாக இருக்கிறது, இதிலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் ஆண்டவர் போராடியும் மேற்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற அளவுக்கு தன்னை
ஆண்டவர்கிட்ட தன்னை முழுசுமாக கொடுக்க முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரணும். அதுதான் அந்த மீதியானவர்கள், அவர்கள் மூலமாக தான் ஆண்டவர் சொன்ன அந்த சந்ததியை கற்றார். எப்படி வரும்? முதல்ல பிசாசு ஏவாளை வஞ்சித்து அங்கே அவளை என்ன பண்ணுறான்? ஏவாளை வஞ்சித்து அங்கே ஒரு மிகப்பெரிய சாபத்தை இந்த பூமி மேலே கொண்டு வந்துடுறான். அவங்க அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறார், அங்கே ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். பிசாச பாம்பை பார்த்து, நீ குதிங்காலை 3:15 ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இங்கே ஒரு மீதியான சந்ததி ஆண்டவருக்கு வேணும். அவர் சொன்ன அந்த நோக்கம் நிறைவேறணும். அவர் மனுஷனை படைச்சி யார் வேணாலும் எப்படி வேணாலும் அவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் போகலாம். ஆனால் தேவன் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு ஜனம், தன்னை முழுவதுமாய் நம்பி விசுவாசிக்கிற ஒரு ஜனக்கூட்டம், அதுதான் மீதியான ஜனம். அதை தான் தேவன் கண்டுபிடித்து கொண்டே வருகிறார். அதாவது அப்படிப்பட்ட ஒரு திரள் கூட்டம், எவ்வளோ பெரிய திரள் கூட்டம் இருந்தாலும் சரி, அதில் ஒருத்தரோ 2 பேரோ சாதாரணமாக எல்லா விஷயத்திலையும் நம்ம பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு எகிப்திலேருந்து கூட்டி கொண்டு போன அந்த ஜனம் அங்கே வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே பிரவேசிக்க போகிறதுக்கு முன்னாடி வேவு பார்த்துட்டு வர்றாங்க. அவங்களால ஒரு பயம், திகில் அவங்க மனசில் முழுசுமாக பயங்கரமாக இருக்குது. அப்போ 2 பேர் மட்டும் தேவன் நம்மோடு இருந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு விசுவாசிச்ச அந்த 2 பேர், அவங்களை கொண்டு ஆண்டவர் அவ்வளோ பெரிய தேசத்தை சுதந்திரிக்கும்படி, அத்தனை ஜனங்களும் சுதந்திரிக்கும்படி செய்தார். அந்த சந்ததியில் அந்த தேசத்தை சுதந்திரிச்சவங்க அந்த 2 பேர் தான். மீதியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள். தேவனுக்கு அவரை நாம் எந்த அளவுக்கு நம்புகிறோம், அவரை எந்த அளவுக்கு சார்ந்து கொள்கிறோம், அவர் மட்டும் நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துக்கு சப்போஸ் நமக்கு ஒரு வியாதி இருக்குது, அந்த வியாதி வந்து நம்ம மருத்துவர்களுக்கு பார்க்குறோம், மருந்து எடுத்துக்கிறோம், எல்லா காரியமும் நமக்கு நடக்குது. ஆனால் அது சுகம் யார்கிட்டேருந்து வருதுன்னா தேவனுக்கிட்டேருந்து வருது. அதை நாம் விசுவாசிக்கிறோமா? தேவனே நீர் மாத்திரமே எனக்கு சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னு. எலிசா அங்கே வந்து இருக்கும்போது நாகமான் அவரை தேடி வர்றான். அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக குஷ்டரோகம். அந்த தேசத்தில் அவன் மிகப்பெரிய மனுஷன், ராஜாவுக்கு அடுத்து மிகப்பெரிய படை தளபதி, அநேக வெற்றிகளை அவன் அந்த ராஜாவுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவன். ஆனால் இங்கே எலிசா கிட்ட வரும்போது அவன் சொல்கிற ஒரு விஷயம் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவன் ஒரு தேவையோடு வந்தான், ஆனால் தன்னை பலகீனனா அங்கே கொடுக்க முடியல. அப்போ என்ன நடக்குது? நீ போய் அந்த யோர்தான் நதியில் மூழ்கி எந்திரி. என்னடா அது, நான் ஒரு இது கேட்குறேன், இவர் ஜெபம் பண்ணி ஏதாவது பண்ணுவார், இல்லை மருந்து கொடுப்பாரு, ஏதாவது பண்ணுவாருன்னு பார்க்குறேன், இவர் போய் சம்மந்தம் இல்லாமல் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னு அவனுடைய மேட்டிமை அங்கே வெளிப்படுது. ஆனால் இன்னொரு வேலைக்காரன் மூலமாக அவன் இது செய்து கீழ்ப்படிதலை இங்கே செய்த போது யோசிச்சு பாருங்க, ஏதாவது இதில் ஒரு மெடிக்கல் ரீசன் இருக்கா பிஹைண்டு? அதுக்கு பின்னாடி அவன் வந்து அந்த குளத்தில் விழுந்தாதான், அந்த யோர்தான் நதியில் விழுந்தாதான் அந்த குஷ்டரோகம் சுகமாக்கப்படும்னு. அப்படின்னா குஷ்டரோகம் சுகமாக்கப்படுறதுக்கு அந்த யோர்தான் நதியில் குதிச்சு விழுற ஒரு காரியத்தை செய்கிறவங்க எல்லாரும் சுகமடையலாம். எந்த ஒரு காரியமும் இல்லை. அவனை குஷ்டரோகத்தை நீக்கினது ஆண்டவர். அப்படிதான் நாம் பார்க்கணும். அப்போ தேவனை அவன் சார்ந்து கொள்வது அப்படின்னா நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் இறக்கி வச்சுட்டு, அந்த நாகமானுக்கு இருந்த அந்த இப்படிலாம் இருக்கணும், தன்னுடைய வழிகளில் ஒரு காரியம் எனக்கு நடக்கணும், தன்னுடைய வழிகளில் தேவன் என்னுடைய வழிகளில் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு எனக்கு வச்சிருக்கிற ப்ரிஜுடைசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எனக்குன்னு வச்சிருக்கிற சில முன்னாடியே நான் வச்சிருக்கிற என்னுடைய சில காரிய எண்ணங்கள், அதை தூக்கி எரிஞ்சிட்டு தேவனே உம்முடைய வழியில் நீ செயல்படும் என்னை கொடுக்கும்போது தான் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேறும். நாம் கேட்கிறபடி நம்முடைய கிரியைகளை வைத்து நாம் ஒரு விஷயத்தை செய்ய முடியும், ஒரு தேவனை நாம் சந்தோஷப்படுத்தி விட முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிற ஒரு காரியத்தின் மூலமாக நாம் ரட்சிப்பு அடையவே முடியாது, நற்கிரியைகளை அடையவே முடியாது. தேவன் முதலாவது முன்னின்று நடத்தி நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஆக்கி அவருடைய ஆவியை அளித்து அவருடைய விருப்பத்தை கொடுத்து அதற்கான சத்துவத்தை நமக்கு பெருக பண்ணி ஒரு காரியத்தை தேவன் நம்மை தோற்றுவிக்கிறார். எல்லாமே தேவனுக்கு சொந்தம், வேறு எதுவுமே அவருக்கு சொந்தம்
தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு ரோமர் 11 அது வேற ஒரு வசனம். ஸோ ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அவர் மகிமைப்படும்படி, அவர் கனப்படும்படி நமக்கு என்ன நிந்தனைகள் நேர்ந்தாலும் அந்த நிந்தனைகளை நாம் கிறிஸ்துவின் நிமித்தம் தான் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அது நம்முடையதாக பார்க்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஒரு நன்மை நடந்தாலும் அந்த மகிமையை, அதற்கான இடத்தை கிறிஸ்துவுக்கே செலுத்தணும். அப்படி தான் ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறார். நம்ம இன்னொன்று கேட்டோம், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, சாதாரண விஷயம் இல்லை. அன்னைக்கு அந்த 84வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம், கோராகின் புத்திரர் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு எப்போதுமே நித்தம் ஒரு விருப்பம் இருந்தது. அவங்கள வெளிப்பிரகாரமான ஒரு பிரகாரம், அவ்வளோதான். அவங்க அந்த உள்ளே போக முடியாது, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு இருந்தது, ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சு. அதனால் அவங்களால ஈஸியாக போக முடிஞ்சது. அது போகிறதே அவங்க பெரிய சந்தோஷமாக நினச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படியா? நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே எங்கே இருந்தாலும், நம்ம இங்கே ஆலயத்துக்குள்ளே வரும்போது மட்டும்தான் நம்முடைய தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது கிடையாது. இதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கிறது. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அது எப்படி சாத்தியம்? நம்ம இங்கே தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகாமல் இருக்க முடியும்? வெளியில் இருந்துன்னா வீட்டில் மற்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லாத மற்ற நாட்களிலும் நாம் வீட்டில் இருந்தும் வேலை ஸ்தலங்களில் இருந்தும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்க முடியும். அதுக்கு ஒரே வழி கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற போது, கிறிஸ்து நம்ம அடிக்கடி கேட்டிருக்கோம், கிறிஸ்து நம்மை பார்க்கிறார், பிதா நம்மை பார்க்காம கிறிஸ்து மூலமாய் நம்மை பார்க்கிறார். அதனால தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மளால் போக முடியுது. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்ம நேரடியாக போனோம் அப்படின்னா அது சாத்தியமே இல்லை. அந்தளவுக்கு பொல்லாத பாவிகள்லாம். அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் சுத்தப்படுத்தி பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி அவருடைய பிரசன்னத்துக்கு வைத்திருக்க முடிகிறது அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரே கிறிஸ்து தான். இப்போ இந்த கோராகின் புத்திரரை போல அல்ல, நாம் மிகப்பெரிய விலையேற பெற்றவர்கள். எந்த நேரமும் நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் செல்ல முடியும், அவருடைய அழகை தரிசிக்க முடியும், அவரை காண முடியும், அவருடைய முகத்தை தரிசிக்க முடியும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லும், ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை நீ நிறைவாக எனக்கு தந்திருக்கிறீர், நீர் எனக்கு போதும்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வர நம்மால் முடியும். அது எப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் மட்டுமே அது சாத்தியமாக இருக்கிறது. நம்மை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவோடைய ஒளி நம்ம மேலே பிரகாசிக்குது. அப்படி பிதா நம்மை பார்க்கிறார், அவரால் பார்க்க முடியுது. நம்ம தனியாக இயேசு கிறிஸ்து இல்லாமல் நின்னோம் அப்படின்னா நம்ம முகம் இருளாக இருக்கும். இந்த உலகத்தோடு சேர்ந்து அப்படி இருட்டாக தான் இருக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இருட்டான ரூமுக்குள்ளே இருக்குது, அந்த ஆப்ஜெக்டை பார்க்க முடியுமானா பார்க்க முடியாது, அந்த பொருளை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு ஒளி அதன் மேலே பரவும் போது அங்கே அந்த பொருள் இருக்குன்னு நம்மளால் போய் எடுக்க முடியும். அது போல தான் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், அவருடைய ஒளி நம்ம மேல் பிரகாசிக்க நம்ம அதனால தான் நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கையளிப்பார், கொடுப்பார். அப்படிப்பட்ட தேவனை நாம் சார்ந்து வாழ்கிற போது எல்லாமே நமக்கு சாத்தியம். அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்ம பிலிப்பியர் 4:16 கேட்டபடி எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, இயேசு என்னோடு இருந்தால் மாத்திரம். அப்பொழுது நான் மீதியானவன். எப்போ? தேவனை நான் சார்ந்து கொள்ளும்போது, பற்றி பிடித்து கொள்ளும்போது. அதாவது அந்த வசனத்தில் இருக்கிறபடி அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து, எந்த ஒரு அரசியல் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மனுஷங்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மோசமான காலநிலைகளாக இருந்தாலும் சரி, பஞ்சமாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் நான் புசித்து பயப்படுத்துவார் இல்லாமல் ஒரு அமைதலுள்ள வாழ்க்கையோடு, ஆண்டவர் கொடுக்க வந்த அமைதலுள்ள வாழ்க்கையோடு, எபிரேயர் 3:4 நம்ம படிக்கிறோம்ல, அவர்கள் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிற அந்த வாழ்க்கை, அது இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நமக்கு சாத்தியம். அன்னைக்கு மீதியானவர்களை தேவன் ஒரு சில காரியங்களை பார்த்து தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் யாரை பார்த்து தெரிந்தெடுக்கிறார்? நாம் கிறிஸ்துவை எந்த அளவுக்கு பற்றி கொண்டு அவருடைய இளைப்பாறுதலுக்கு பிரவேசிக்க விருப்பம் கொண்டிருக்கிறோம்.
அதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த மீதியான ஜனத்தில் நம்மை தேவனை வைக்க முடியும். இந்த கிறிஸ்தவ உலகம் பெருசு. கிறிஸ்தண்டம்னு சொல்கிற அந்த இது ஒரு மிகப்பெரிய உலகம். அதில் ஆண்டவர் தனக்குன்னு ஒரு மீதியானவங்கள வச்சிருக்க முடியுமா? அது நம்ம கையில் மட்டும் இல்லை, இது ஆண்டவருடைய கரத்தில் மட்டும்தான் இருக்குது. நம் தேவனை எந்த அளவுக்கு சார்ந்து பிடித்திருக்கிறோங்கிறதுல தான் இருக்குது. அப்படி நான் மீதியானவனாய் வாழ தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்வான்னு என்னோட நம்பிக்கையை சொல்கிறேன். கேட்ட எல்லா வார்த்தையும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். காலைல கேட்டது போல் செப்பனியாவில் உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். எனக்கு கேட்டுருக்கும் போது ஆண்டவர் அப்படி தான் சொன்னாங்க. சபைக்கு வந்திருக்க எல்லாரும் கிடையாது, என்னை பார்த்து அப்படி தான் சொன்னாங்க. நீ உட்காந்துருக்காத, அப்படி நீ இதில் இருப்பேன்னு நிச்சயம் நினைக்காத. ஆண்டவருக்கு நான் சபையில் கேட்ட வார்த்தை தான், ஆண்டவருக்கு ஒரு பெரிய கூட்டம் தேவையில்லை, ஆண்டவர் அதை எதிர்பார்க்குறதே இல்லை. ஒருத்தர் 2 பேர் சின்ன, அதனால தான் ஆண்டவர் பிடிச்சிருக்காங்க, சின்ன மீதி எளிமையும் சிறுமையுமான சின்ன ஒரு கூட்டம் தான் போதும். உண்மையும் உத்தவமாக அவரையே நம்பி எப்பொழுதுமே கேட்டோம்ல, சரீரத்தில் குறைபாடு பலவீனங்கள் எந்த சூழ்நிலையும் டாக்டர் நம்பி போகிறோமா, ஆண்டவரே நீரே மகா பெரிய மருத்துவர், எனக்கு நீங்கள் போதும் ஆண்டவரே, இந்த டாக்டர் நீங்கள் காட்டினவர், நீங்கள் இவர்கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, உம்முடைய கரம் தான் தள்ளியிருக்கு, இவர் பக்கமாக என்ன அப்படின்னு நம்ம விசுவாச்சு போகிறோமா? ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க நம்மளை விட்டு. இதில் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்தாங்க. இஸ்ரவேலின் மீதியாக அநியாயம் செய்வதில்லை, நம்ம தான் பார்க்கணும். ஆண்டவரே என்னுடைய வாயில் பொய் வருதா, இல்லை வஞ்சனை இன்னமும் வச்சு தூக்கி அலைஞ்சிட்டு இருக்கேனா? நான் அப்படி தான் கேட்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, ஒரு பயம் வந்துன்னா நம்ம கேட்டவ போல் நிர்பந்தமான மனுஷன் பவுல் இவ்வளோ காரியங்களை சொல்கிறாருன்னா, ஆமாம் அவர் அப்படி உணர்ந்து தான் சொல்கிறாரு. ஆமாண்டவரே இன்னமும் என் இருதயத்தில் ஒரு பாவம் இருக்குது, பாவ உணர்வு இருக்குது, குற்ற மனசாட்சி இருக்காண்டவரே. நான் அதனால தான் அவர் பவுலோட வாயிலேருந்து இவ்வளோ வருது, நிர்பந்தமான மனுஷன், இன்னும் நான் எப்படி அவரை போல் மாறலையேன்ட்டு அநேக சூழ்நிலை அவர் அப்படி யோசிச்சு தான் அப்படி சொல்லியிருப்பார். நான் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கணும். மொதல் வெள்ளிக்கிழமை படித்து கேட்டாங்க அதை, ரோமர் புஸ்தகம். எனக்கு உண்மையிலே அதை படிக்கும்போது ஒரு நடுக்கமாக தான் இருந்துச்சு. 11ஆம் அதிகாரம், அது மேலே உள்ள வசனங்களாம் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். 20ஆம் வசனம், நல்லது விசுவாசத்தினாலே அவர்கள் முறித்து போடப்பட்டன. ஆமாம் சாரி நல்லது அவிசுவாசத்தினாலே அவர்கள் முறித்து போடப்பட்டன. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொன்னாங்க, எவ்வளோ அவங்கள முறுமுறுத்து வனாந்தரத்தில் ஆண்டவரை கோபம் முட்டி எவ்வளோ காரியங்களை செஞ்சாங்க, அதனால் எவ்வளோ ஜனங்கள் அழிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் இதை எனக்கு சொல்லும்போது, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமையான சிந்தையாயிராமல் பயந்துரு. நம்ம எப்படி சபையில் உட்காந்துருக்கோம், ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க. உண்மையை ஒரு பயத்தோட ஒரு நடுக்கத்தோட, ஆண்டவரே என்னோட பேசுங்க ஆண்டவரே, இன்னும் நான் கழுவப்பட வேண்டிய மனுஷன் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஒரு பயத்தோடு உட்காந்துருக்கோமா? ஆண்டவர் அப்படி தான் உத்து பார்க்குறாங்க, ஒரு இருதயத்தையும் பார்க்குறாங்க. மனுஷன் தான் முகத்தை பார்க்க முடியும், முகத்தை பார்த்து ஒரு மார்க்கு ஒரு நியாயம் அப்படி போட முடியும். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறவர், நல்ல தெய்வம். அப்படிதான் இதை படிக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஆமாண்டவரே நான் உட்காந்துருக்கலாம், சபைக்கு வரலாம், காரியங்கள் செய்யலாம், மனுஷனுக்கு முன்னாடி மனுஷனை சந்தோஷப்படுத்தலாம். ஆண்டவரே நான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன்னா, உங்களுக்கு பயந்துருக்கேனா, உங்களுக்கு அடங்கி இருக்கேனா, உங்களுடைய வார்த்தையின் இப்படி நடக்கிறேன் ஆண்டவரே, அப்படி தான் நான் பார்த்துட்டு உட்காந்து. உங்களுக்கு நான் பயந்துருக்கேனா, உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நடுக்கத்தோடு தான் நான் ஓடுறேன் ஆண்டவரே, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரே ஒரு வசனம் மட்டும், தானியேல் புஸ்தகம் அப்படின்ட்டு படிச்சு 1ஆம் அதிகாரம். உண்மையிலே நம்ம இதயத்தில் அப்படி தான் இருக்கணும், ஆண்டவர் அப்படி தான் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு. உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு இதை படிக்கும்போது அப்படி தான் இருந்தது. ஆமாண்டவரே, ஆண்டவரே இந்த வாழ்க்கையை உந்துனார்னா ஒரு தீர்மானத்தை ஆண்டவரே கொடுக்க முடியும். உண்மையிலே இது மனுஷன் அவரா தானியேலா இதுக்கு ஒரு பண்ண முடியாது. ஆண்டவரை எவ்வளவா அவர் நெருங்கி அண்டி போயிருந்தால் தான் ஒரு தீர்மானம், ஆமாண்டவர் இந்த வாழ்க்கையை நான் வாழணும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளோ வாஞ்சியாக அவர்கிட்ட தவிக்கிறோம். ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க. நம்ம வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், சபையை நம்ம 2வது 3வது கூட வைக்கலாம். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறாங்க, சபையை 3வது கூட வைக்கலாம். ஆண்டவரே வேலை ஸ்தலங்கள் 1வது. ஆண்டவரே என்னை பார்த்து என்ன சொல்ல முடியும், இந்த மனுஷன் என்னை பார்த்து என்ன ஆண்டவர் சொல்ல முடியும்? நான் அப்படி நான் ஒரு நினச்சிட்டு போகிறேன், நான் ஒரு பில்லு போட்டு அப்படி காரியங்கள் எடுத்துகிட்டு போகிறேன், என் மனசில் வருது, அவர் ஒன்று கேட்பாரோ இப்படி பதில் சொல்லணும்னு நானே நினச்சிட்டு போகிறேன். அப்போ ஆண்டவர் எனக்கு சொன்னாங்க, முட்டாப்பை மாரி வச்சுட்டு போகாத,
இதை நீ சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் சொன்னாங்க. இதை நீ சொல்லக்கூடாது, அவர் சொல்லணும். நான் என்ன நினச்சிட்டு போகிறேன், அதையும் சொல்கிறான். இதை போய் கொடுப்பேன். என்னப்பா இப்படி இப்படிலாம் போட்டிருக்க சார், நல்லா பாருங்கள் சார், என்ன மாரி ஒரு ஆள் கூட நீதியாக போட முடியாது அப்படின்னு நானே சொல்லி நினச்சிட்டு போகிறேன். இல்லை, ஆண்டவர் அப்படி பளிச்சுன்னு சொன்னாங்க. நீ சொல்லாத, இதை அவர் சொல்லணும் விட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. நான் போய் ஒன்றுமே சொல்ல, அவரும் ஒன்றும் கேட்கவே இல்லை. காரியங்கள்லாம் தலையில் நடந்தது. அதுபோல் ஆண்டவர் நம்ம எப்படி நம்மளை பார்க்குறாங்க, ஆண்டவருக்கு எவ்வளவா நம்ம ஒப்பு கொடுக்குறோம், நம்ம இருதயத்தில் எவ்வளவா ஒரு நம்ம கேட்டது மாதிரி ஒரு தீர்மானம் நம்ம அப்படி தான் இருக்கணும். இப்போ அவர் வந்து ராஜாவோட சாப்பாடுனா அதில் அநேகம் உண்டு, நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மதுபானங்கள் அநேக காரியங்கள் உண்டு. அதெல்லாம் சாப்பிட்டு என் இருதயத்தை நான் கெடுத்தக்கூடாது அப்படின்னு அவர் பண்ணியிருப்பார். ஆனால் நம்ம புதிய உடன்பாடுகள் நம்முடைய கண்களினால், நம்முடைய வாயினால் ஆண்டோட மலைப்பிரசங்கம் எப்படி நம்ம அதை கடைபிடிக்க முடியுமா? ஒரு மனுஷன் அதை கேட்டு எல்லாரும் இது கடினமான உபதேசமாக இருக்கு இல்லை. பவுல் அப்போஸ்தலன் போல சொன்னால் இந்த வாழ்க்கை ஆசையாய் தொடரும். அவர் பார்த்தோம்னா பவுல் அப்போஸ்தலன் சொன்னதை பார்த்தோம்னா ஆசையாய் தொடரும். எல்லாத்தையும் விட்டேன்னு சொன்னார்னா எப்படி? அவர் விட்டதெல்லாம் நான் கேட்டதான் சபையில் காரியங்கள் ஒரு வாட்டி சொல்லும்போது அப்படி தான் சொன்னாங்க. அவரோட அப்பா வந்து பெரிய கப்பல் வியாபாரி, இவர் வந்து இயேசுவேன்னு காரியங்கள் போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்க ஊரில், அந்த மகிமை அவர் விட்டுருக்கார. அப்படி நான் அது எனக்கு அந்த சிந்தனை அப்படி தான் வந்துச்சு. ஆமாம் ஆண்டவரே, நம்ம என்னத்தை விட்டுருக்கோம்? ஒரு சின்ன வேலையை விட முடியலையே ஆண்டவருக்காக, ஒரு சபை கொடுத்துலக்கா ஒரு சின்ன வேலை, மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா காசு. ஆண்டவரே அதை தள்ளி விட்டுட்டு உமக்காக நான் வரணும். ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்கன்னு. அப்படி வரியா? இல்லை அதையே அப்படி பின்தொடர்ந்து வரியா? அது ஒரு காரணம், ஒரு சாக்கு போக்கு. இல்லை ஆண்டவரே, ஒரு காலமும் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஒரு தீர்மானிக்கணும் ஆண்டவரே. இருதயத்தில் அப்படி ஒரு கங்கணம் கட்டிட்டு அழியணும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு. எனக்கு அப்படி தான் சொல்லணும் போல இருக்கு. ஆமாம் ஆண்டவரே, இப்போ நீ கேட்டோம்ல, ஆமாம் அப்போ தான் நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த சபையில் ஒரு மீதியான ஜனமா, ஒரு எளிமையான ஜனமா, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஜனமாக நிற்க முடியும். இல்லைனா ஆண்டவர் வர வகையில் நம்ம ஏமாந்து போவோம், கைவிடப்படுவோம். ஆண்டவர் என்னோட அப்படி தான் பேசுகிறாங்க. இல்லை ஆண்டவரே, உமக்காக பயந்துருக்கணும், இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணணும் ஆண்டவரே. கண்களினால் என் மணிகிட்ட கூட ஒரு காரியம் சொல்லணும். எனக்கு ஏன் கண்ணில் ஆண்டவர் வச்சுக்கா தெரியுமா? என் கண்ணு செல்ல இயேசுவை போல எனக்கு பார்க்க தெரியல இன்னமும், அவரை போல் என்னை இன்னமும் பார்க்க தெரியல ஆண்டவரே. உங்களை போல பார்க்க எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அதனால தான் என் கண்ணில் ஒரு உபத்திரத்தை வச்சிருக்கேன். நான் இப்பவும் சொல்லுவேன் என் மணிகிட்ட, ஆமாம் ஆண்டவரே, உங்களை போல பார்க்கறதுக்கான எனக்கு பார்வையை கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய மனக்கண்களை அப்படி திறந்து விடுங்க. கண்ணை நம்ம பார்க்குற இந்த கண்ணு இல்லை, நம்ம இருதயத்தில் பார்வை வேணும். அப்படி மனுஷனுக்கு முன்னாடி நல்லா தெரியும். அந்த இருதயத்தில் எப்படியா நம்ம அதை எப்படி நம்ம அது நியாயம் தீர்க்கிறோம், அதை எப்படி நம்ம பார்க்கணும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தான் நம்ம கணக்கு ஒப்புக்கணும். ஆண்டவரே நம்ம சார்ந்துக்கணும். இன்னைக்கு கேட்டோம்ல, ஆண்டவரை எவ்வளவா நம்ம தூக்கி சுமக்கிறோம். ஆண்டவர் அப்படி தான் நம்ம பார்த்துருக்காரு. எந்த இடத்துலையும், வீடாக இருக்கலாம், பிள்ளை இடத்துல, வேலைஸ்தலம், அதுதான் திரும்ப திரும்ப அதுதான் நம்ம சபையில் கேட்டிருக்கோம். அங்கே எவ்வளவா நம்மளை தூசிக்கப்படுறோம் ஆண்டவரை, அவரை தூக்கி சுமந்து மேலே நிறுத்துறோமா? ஆண்டவர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் அப்படி ஒரு நாளும் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு ஒன்று ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு தீர்மானமாக ஒரு ஆவியில் எளிமையாக இருந்தால் தான் நான் மீதியாக அங்கே இருக்க முடியும் ஆண்டவரே. இல்லைனா நம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ள கைவிடப்படுவேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பயத்தோடு அப்படி பயந்து இருக்கமா. நம்ம ரோமரில் படித்த மாதிரி ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு உட்காந்துருக்கோமா? அப்படி தான் ஆண்டவர் பார்க்குறாங்க. அப்படி ஒரு நாளும் ஒரு தீர்மானத்தோடையும் ஒரு பயத்தோடையும் ஒரு நடுக்கத்தோடையும் வந்து இந்த எளிமையான ஜனத்தில் நானும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் என் நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறேன்.